ஸ்பெஷல் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி இந்த பெற்றெடுக்கிற தாய்மை தன்மையை அடைகிற ஒரு பலத்தை இந்த சாரால் பெற்றார் பாருங்க. இது நீங்க பிசிக்கலாவும் பார்க்க முடியும், ஸ்பிரிச்சுவலாவும் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த அன்னையர் தினத்துல நான் எனக்கு பிள்ளையே இல்லையேன்னு ஒருவேளை வருத்தம் உங்களுக்கு இருக்கும்னா இந்த சாராலை நோக்கி பாருங்க. இந்த மதர்ஸ் டேல இந்த ப்ராமிஸை நான் உங்க வாழ்க்கையில பேச விரும்புகிறேன். அவள் ஜாதிகளுக்கு தாய். ஹalleluya. You are the mother of many nations. பிள்ளையே இல்ல, கடவுளை கூப்பிட்டு சொல்றாரு, நீ தான் ஜாதிகளுக்கே தாய். ஜாதிகளுக்கே தாயா இருக்க அவர் ஒரு அழைப்பை தருகிறார் இந்த அன்னையர் தினத்திலே. தெபொரால் என்னும் தீர்க்கதரிசியானவள். நீங்க ப்ராஃபட் வெறும் ஆண்கள் தான் இருந்தாங்க நினைச்சு கூடாது. இந்த பெண் யாரு தான்? ஒரு தீர்க்கதரிசி. ஏமா பாருங்க, ஒரு குடும்ப பெண்மணி, ஆனா கடவுளுடைய ஆவி இருந்து அவ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தனால அவ நியாயம் விசாரிக்கிறவளா இருந்தா. அவ சொல்றா, நான் எழும்ப வேண்டும், நான் இன்னும் எழும்ப வேண்டும். ஏனென்றால் நான் எழும்பதான் இந்த கிராமங்கள் எல்லாம் நல்லா மாறும். நான் தாயாக எழும்பும் அளவும் இந்த கிராமங்கள் பாலாய் போயின. ஆமா, கொஞ்சம் மதர்ஸ் எல்லாம் எழுப்பி நின்று இளைஞர்களை உருவாக்க வேண்டும், இளைஞர்களுக்கு ஊக்கம் சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த தேசத்தையே உங்க கையில கொடுப்பார். பாராக். அதாவது ஒரு பிள்ளையை ஒரு தாய் பெற்ற போதில் அவளுக்கு வரும் மகிழ்ச்சியை காட்டிலும் 4 பேருக்கு முன்னாடி அவன் சான்றோனாக, நல்லவனாக, சிறந்தவனாக அவன் பெயர் எடுக்கும் பொழுது அவளுக்கு உண்டாகும் சந்தோஷம் பெற்றதை விட அதிக சந்தோஷமா இருக்கிறது. லாங் லைஃப் எதற்குள்ள இருக்கு தெரியுமா? உன்னுடைய வெல்பீயிங், நீ நல்லா இருக்கிறதுக்கான ரகசியம் எதுக்குள்ள இருக்கு தெரியுமா? கடவுள் சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்றதுக்குள்ள இருக்குதுங்கிற. உலகம் எங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், நம் சபையில இருக்கிற அருமையான தாய்மார்கள், அன்னையர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலியின் சார்பாக அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை இந்த காலையில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ மதர்ஸ் டே ஸ்பெஷல் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். ஸோ உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், நம் சபையில் இருக்கிற அருமையான தாய்மார்கள், அன்னையர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலியின் சார்பாக அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. ஆமென். எஸ், இங்க 2-3 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அன்னைகள் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லங்களில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே. ஆமென். அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஸோ சில பண்டிகை செலிப்ரேட் பண்ணும்பொழுது, சில நாளை நாம் விசேஷிக்கும் போது அந்த நாளுக்கான சில நல்ல புரிதலை தேவ வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கும். ஸோ இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனையும் நாம் அவ்விதமாக புரிந்து கொள்ள நாம் பயன்படுத்த போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம். சில பேருக்கு பாருங்கள் இந்த மாதிரிலாம் பிடிக்காது. இது என்ன உலகத்தானா நீங்கள் மதர்ஸ் டே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு அப்படின்ட்டு. இவங்க பரலோகத்தான், அதனால் இவங்க அங்கே அனுப்பிடணும். இவங்க இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு. கடவுள் பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம்னாரு. பரலோகத்துக்கு உப்பு, பரலோகத்துக்கு வெளிச்சம்லாம் சொல்ல. பரலோகத்துக்கு வெளிச்சமே தேவையில்லை, அவரே வெளிச்சமா இருக்காரு. இங்கத்தான் இருட்டா இருக்கு. ஆமென். இருட்டான உலகத்துல வெளிச்சமா இருந்தா அந்த வெளிச்சம் பூரா உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம அங்க போயிருவோமா அப்படின்ட்டு.
ஏற்கனவே இங்கே இருண்டு கிடக்கு, இதில் வெளிச்சம் பூரா கிளம்பி போயிருந்தாங்க. எல்லாம் வந்து உலகம்லாம் இல்லை. வேதாகமம் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். உலகத்தில் தான் அரிசி பருப்புலாம் விரையுது, ஏன் சாப்பிடுதீங்க? சாப்பிடாதீங்க. உலகத்தில் விளையிறத நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட வேண்டி தானே. எதுக்கு உலகத்தில் விளையிற அரிசி பருப்பு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உலகத்தில் உண்டு பண்ணுறதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அதுவும் உலகம்தான், விட்டுற வேண்டி தானே. என்னத்தையாவது பேசுது பாருங்க. சிலர் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கடுப்பேத்துறார் மை லாட். ஆமாம், ஏன் பாஸ்டர் இப்படி சொல்லுவீங்கன்னா சிலவங்க அந்த மாதிரி தான் சொல்கிறத பார்த்தா இதாகிடுது. தரித்திரத்தை அந்த அளவுக்கு நம்பி வச்சிருக்காங்க. ஆதியாகமம் 17:5 பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். பிள்ளை இல்லாத ஒரு தகப்பனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அநேக ஜாதிகளுக்கு யாரா மாத்த போறேன்? தகப்பனா மாத்த போறேன். எப்பவுமே ஆண்டவருடைய பாணி எப்படின்னா, ஒண்ணுமே இருக்காது, அவனை கூப்பிட்டு தான் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவேன் அப்படிம்பாரு. ஆமே, 4 கோடி நீ பார்த்த மாப்பு. ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்கள பெரிய ஆளாக்குறதுல கடவுளுக்கு ஒரு பெரிய பெருமையும் இல்லை. அப்படி ஆனா கூட என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்படியே அவங்க பரம்பரை, அவங்க வம்சம், அவன் படித்த படிப்புக்கு, அவன் குடும்பத்துக்கு அவன் இந்த லெவல்ல இருக்கான். உங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த லெவலுக்கு வாழ உங்களை கூப்பிடல. உங்களோட யார் இருக்கிறாரோ அவர் லெவலுக்கு வாழ தான் அவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மை லெவல் இஸ் காட்ஸ் லெவல். ஆமென். நீங்க வந்து உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் வாழ்றதை பத்தியே திங்க் பண்ணும்போது வாழ்க்கை சின்னதாயிடும். ஆனா யார் இருக்கிறாரோ அதுல வாழும்போது வாழ்க்கை பெருசா மாறிடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிறத வச்சு வாழ போறது இல்ல, இருக்கிறவரை வச்சு வாழ போறேன். ஆமென். சில சொல்லுவாங்க, இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும், இருக்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். இருக்கிறத வச்சு இல்ல, இருக்கிறவரை வச்சு நீங்க அழிச்சிருங்க. நீங்க சில புதிய காரியங்களை உங்க மனதுல எழுதுங்க. எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறத வச்சு இல்ல, இருக்கிறவரை வச்சு. ஆமென். உலகம் இருக்கிறத வச்சு வாழுது. அதனாலதான் அந்த டைம்ல ஐயோ கொரோனா டைம்ல என்ன பண்ண அப்படின்ட்டு, நம்ம கொரோனா டைம்ல பாருங்க 10 லட்சத்தை அள்ளி விதைச்சிட்டு ஆசீர்வாதமா வாழ்ந்துருக்கிறோம். இப்படியும் வாழலாம், இப்படியும் ஊழியம் செய்ய முடியும். ஆமென். திருநெல்வேலியில் ஆரம்பிச்சு அப்படியே வளர்ந்து சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம் அப்படியே பரவி கேரளா வரைக்கும் போய் ஸ்ரீலங்காவுக்கே போய் சேர்ந்துச்சு. ஆமென். இன்னும் ரொம்ப ஆசை பாருங்களேன், அடுத்த முறையில் அந்த மாதிரி வந்தால் ஒரு சீயாவது மினிமம் செலவு பண்ணுற அளவுக்கு நாம் வந்து வரணும். ஆமென். இப்போவுமே பிளானை போட்டுருணும் பாருங்க. ஆமென். ஆமாம், இன்னும் நிறைய கால்ஸ் வருது. ஆனாலும் நம்ம கடவுள் நம்ம கொடுத்த கிருபையின் அடிப்படையில் நாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இங்கே செஞ்சது மட்டும் இல்லை, நம்முடைய சகோதரர் பாலை எடுத்து தேவன் கோயம்புத்தூரில் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நிறுத்தினாலும் ஃபோன் நிற்க மாட்டுக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு. பிஸியாக ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. எல்லாரும் வந்து இருக்கிறத வச்சு இந்த உலகத்தில் வாழ்றாங்க. நீங்க இருக்கிறவரை வைத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எனக்கு அது இல்லை இது இல்லை பேசவே கூடாது. கடவுளே என்ன பேசுறாரு பாருங்க. இப்ப ஆபிராம்ங்கிற உன் பேரை நான் என்னவா மாத்த போறேன்? ஆபிரஹாம்னு என்ன பண்ண போறேன்? மாத்த போறேன். காம் அப்படின்னு நம்ம அப்படியே காமா உட்காந்துறோம் போல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. ஆபிரஹாம், அதான் நான் காமா இருக்கேன் அப்படின்ட்டாங்க. ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். You are father of many nation. ஆபிரகாம்னா என்ன? சிறிய தகப்பன். ஆனா ஆபிரகாம்னா exalted father, உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பன்.
எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். என்னங்க கடவுள் ஒரு வயசான ஆளை கூப்பிட்டு, பலனற்ற ஒரு ஆளை கூப்பிட்டு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கலாமா? கடவுள் வாக்கு பண்ணும் பொழுது உங்களால முடியுமா அப்படின்னு அவர் வாக்கு கொடுக்கறது இல்லை, உங்களை வச்சு அவரால் முடியும் அப்படிங்கிறதுனாலதான் வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஏற்கனவே பஞ்சு நிறைய வரும், இன்னைக்கு நிறைய பஞ்சு வருது. ஆமென். வாக்கு பண்ணும்போது இது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, மொசை பிடிக்க நாய் மூஞ்ச பார்த்தா தெரியும்ட்டு ஆண்டவர் ஒருத்தரை இவன் ஆவானா, தாப்பன் ஆவானா, இவன் தேர்வானா, இவன் அதிக சரிப்பட்டு வரமாட்டானா, இப்படி அவர் நோட்டம் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டுலாம் இல்லை. உங்களால முடியுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறது இல்லை. வாக்கு பண்ணும் பொழுது அவரை பார்க்கிறாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். என்னால உன்னை வச்சு பண்ண முடியும், அதனாலதான் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆமென். அப்ப தேவன் சில காரியத்தை பேசின உடனே நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. சொன்னாரே அப்படின்னு மேல எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே ஓடாது. சொன்னவரை பார்க்கணும். உங்களை நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா அதை பார்க்காதீங்க, சொன்னவரை பாருங்க, சொன்னவருடைய தன்மைகளை பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 17:1 பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது, இவனுக்கு வயசு எத்தனை? 99. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்ன? எப்போ உனக்கு 99 என்ன பேட்டரி டிங் டிங் ஆஃப் ஆக போகுது மொபைல், இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, ஆனாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? அதே மாதிரி டிங் டிங் சவுண்டு கேட்டுடுச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேட்டரி முடிய போகுது. இப்ப அதை கூப்பிட்டு சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். உங்களுடைய இல்லாமையிலையும் உங்களுடைய இயலாமையிலையும் தான் அவர் வல்லமையை நீங்க பெருசா பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இல்லாமையிலையும் என்னுடைய இயலாமையிலையும் அவரை நான் பெருசா பார்க்க முடியும். உங்கள் இல்லாமையும் உங்கள் இயலாமையும் தேவனின் வல்லமையை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனது இல்லாமையும் எனது இயலாமையும் தேவனுடைய வல்லமையை நான் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. இதெல்லாம் அப்படியே உள்ள அப்படியே போட்டுருங்க, இல்லைன்னா அந்த மெசேஜ் திரும்ப திரும்ப கேளுங்க, உள்ள ஏத்துங்க. என் இல்லாமையும் என் இயலாமையையும் தேவனுடைய வல்லமையை நான் பெரிதாய் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளாக அவைகள் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் இல்ல, வரல, முடியல, லேட் ஆயிட்டு இதெல்லாம் பேசவே கூடாது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இவன் சொல்றான், நான் எனக்கு 99 வயசு, இப்பதான் கேக்க கட் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். 99. கடவுள் சொல்றாரு, நீ முடிஞ்சதுன்னு நினைக்கிற, நான் அங்கதான் ஆரம்பிக்கவே போறேன். ஆமென். அதனாலதான் முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஆமென். நீங்க முடிஞ்சதும் அவர் முடிவுல தான் துவக்கத்தையே பார்ப்பார். Hallelujah. I want to declare prophetically in your life. நீங்க எங்கெல்லாம் எண்டு கார்டு போடுறீங்களோ, எங்கெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களோ, அங்கே எல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எஸ், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் உன் கூட கவனம் பண்ண விரும்புறேங்கிறார். இந்த மனித இயல்பு, மனித இயலாமை, மனித சத்துவம் எல்லாம் முடிவடையும் போது வாழ்க்கை முடிவடைந்து விட்டதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கடவுள் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். உடன்படிக்கை என்றால் என்ன? இனி என் பலன் உன் பலனா இருக்கும். ஆமென். உனக்கு எது இல்லையோ அதுவாக இனி நான் இருப்பேன் அப்படின்னார்.
ஆபிரகாம் பேரோட அவர் பேரை சேர்த்துட்டார். அதான் ஆபிராம்ங்கிற பேர் ஆபிரகாம் ஆயிடுச்சு. அவர் பேர்ல இருக்கிற ஹெச்சை தூக்கி இங்க போட்டார். ஆமென். யாவே அதுல இருக்கிற அதை தூக்கி எங்க வச்சுட்டாரு? இவன் பேர்ல வச்சுட்டாரு. ஹே ஆபிரகாம், அந்த ஹே உள்ள வச்சுட்டாரு. ஹீப்ரூல பார்த்தா அது ரொம்ப நல்லா புரியும். அப்போ இனி ஆபிரகாமுடைய பேர்ல யாரும் மிக்ஸ்டா இருக்கிறாரு? தேவனும் கலந்திருக்கிறார். அதனாலதான் தேவன் யாருப்பான்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்படிதான் அறியப்பட்டார். பாருங்க, கடவுளுக்கு பேரே என்னது? ஆபிரகாமின் தேவன். என்னங்க கடவுள் பேரை கேட்டா யாரோ ஒரு மனுஷன் பேரை சொல்றீங்க? நான் அவனும் உடன்படிக்கையின் ஒன்னாயிட்டோம்ல. நான் சொல்றேன், கடவுள் உங்களெல்லாம் கூப்பிட்டுறது எதுக்கு தெரியுமா? நீங்க வந்த ஊரு, நீங்க வரல மக்கள், நீங்க இருக்கிறது பதில உன் தேவன் அப்படின்னு உங்க பேரை சொல்லி சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எஸ். ரவி பிரதரின் தேவன், அமுல் பிரதரின் தேவன், அல்லேலூயா, சுப்பையா பிரதரின் தேவன், அப்படி வந்து வெளிப்படுத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கிறார். உங்க பேரை வச்சுக்கோங்க. ஆமென். ஆமா, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. ஜோயலின் தேவன் அப்படின்னு வெளிப்படுத்து தான் கூப்பிட்டுருக்கிறாரு. கடவுள் உங்களை கூப்பிட்டு, கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு, கடவுள் உங்களை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். 6வது வசனம் பாருங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி. என்னங்க பழுக பண்ணா போதாதா? என்ன பேசுறார் பாருங்க. உன்னை மிகவும், எல்லாம் சொல்லுங்க, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி. பழுக பண்ணுங்கிற வார்த்தையே ரொம்ப ஒரு இங்கிலீஷ்ல எப்படி வருது பாருங்க. ஐ வில் மேக் யூ எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் ஐ வில் மேக் a nation of you and king will come from you. என்ன சொல்றாரு பாருங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உனக்குள் இருந்து நாடுகள்லாம் வருங்கிறார். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. இவன் வந்து பிள்ளையே இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கான். யாரு? ஆபிரகாம். இவனை கூப்பிட்டு உன்கிட்ட இருந்து தான் நாடுகளே வரப்போகுது, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன். ஆமென். பாருங்க, இருக்கிற ஆளை கூப்பிட்டு இந்த பிரசங்கத்தை பண்ணுங்கிறது இல்லை. சில சொல்றாங்க, என்ன உங்க சபையில பணக்காரங்களா இருக்காங்க அப்படிங்காங்க. ஒருத்தர் சொல்ல 10 லட்சம் சும்மாவா பண்ணிருப்பீங்க, எல்லாம் பணக்காரங்களா வச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்ன, பணக்காரங்களா யாரும் வரல. இந்த வார்த்தையை கேட்டு 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 அதனாலதான் இப்போ 7th anniversary அன்னைக்கு நான் பேசவே இல்லை, நம்ம ஆட்களை பேச விட்டேன். நான் எல்லாம் வந்து வந்து கேட்டு 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 இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், மரித்ததை உயிர்ப்பிக்கிற தேவன், இதெல்லாம் உள்ள போட்டு 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 இன்னைக்கு வாரி வழங்கும் வள்ளல்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆமென். என்ன கேட்டாங்க, என்ன நாங்க நம்ம ராயல் ஃபேமிலின்னு எப்போ பேர் வச்சோம்னு நினைக்கிறீங்க? சேர் வாங்க காசு இல்லாத போதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? வந்த பிறகு பேர் வைக்கிறது உலகத்தின் மொழி, ஆனா நம்ம வச்ச பேரையே நிஜமா மாத்துறது தேவனுடைய மொழி. ஆமென். நாங்கள் உலகத்தின் வழியை நம்ப வரவில்லை, தேவ மொழியை பேசுவதற்காக வந்திருக்கிறோம். ஆதாம் அதற்கு என்ன பெயரிட்டானோ அதுவே பெயராயிற்று. ஆமென். You have authority, you have power. இது புரிஞ்சுக்கோங்க. என்ன அத்தாரிட்டி, என்ன பவர்? கடவுள் வந்து எப்படி பெயர் வைக்கிறாருன்னா, பிள்ளை இல்லாதவனை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு தந்தை, தகப்பன். சார், தகப்பன்னு சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது இருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? ஒரு பிள்ளையாவது இருந்தாதான் தகப்பன். ஆனா இவன் வந்து சரீரம் செத்து போய், இவன் மனைவியின் கர்ப்பம் செத்து போய் இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென். You are the father of many nations அப்படின்னா. கடவுள் எப்பவுமே பாருங்களேன் அப்படிதான் பார்ப்பார். ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர் சும்மா சாதாரணமா பார்க்கறதே கிடையாது.
அதனாலதான் நம்மளும் பாருங்க, விசுவாசிகளை கூப்பிட்டு உனக்குள்ளே அழுக்கை பார், உனக்குள்ள இருக்கிற குப்பையை பார், உனக்குள்ள இருக்கிற தூசியை பார், உனக்குள்ளே ஓடுற சாக்கடையை பாருன்னு பேசுறது இல்லை. உனக்குள்ளிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்குள்ளிருந்து மிகப்பெரிய பிசினஸ் உருவாகும், உனக்குள்ளிருந்து அநேகருக்கு வாழ்வு உண்டாகும், உனக்குள்ளிருந்து தேவன் அநேக ஊற்றுகளை திறப்பார். அதான் பேசுறோம். ஏன்னா கடவுள் அப்படிதான் பேசினார் பாருங்க. எப்படி வெற்றி வருது, எப்படி முன்னேற்றம் வருது? ரொம்ப சிம்பிள். கடவுள் பேசுற மாதிரி பேசினாலே ஜெயிச்சிருவீங்க. There is no other secret, my friend. Speak God's language. Speak like God. அவர் மாதிரி பேசுங்க. நான் அதான் விளக்கம் கொடுக்கறத விட நான் நிறைய நேரம் அப்படியே இருக்கிறத பேசிடுறது தான் ரொம்பது. ராஜாக்கள் தோன்றுவார்கள். நம்ம அதுக்கு குறைச்சி இல்லை, ராஜாக்கள் வர்றது கஷ்டம், கொஞ்சம் கவுன்சிலர்ஸ் வேணா வருவாங்க, நான் ஏன் குறைச்சி பேசணும்? இல்லை பாவம் ராஜாக்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் பிரதர். அட்ட ஒரு 2-3 கவுன்சிலர்ஸ் வேணா வருவாங்க, வார்டு மெம்பர்ஸ் யாராவது வருவாங்க, அந்த மாதிரி நான் குறைச்சி பேச வேண்டியது இல்லையே. தோன்றுவார்கள் அவர் பேசின வார்த்தையை நம்ம சொல்லிட்டா தோன்ற பண்ணுகிற வேலையை அவர் ஆவி செய்ய போகுது. ஆமா, பிரசங்க ரொம்ப ஈஸிங்க. நீங்க சொல்லிடுங்க, அது ஆவியானவர் நிறைவேற்றுவார். இப்போ நான் உலகமெங்கும் இது போகுது, யூடியூப்ஸ் மூலமாக கேட்குறாங்க, சாட்சிகளை என்னுடைய காதாலே நம்ப முடிய மாட்டேங்குது. என்னடா இது, இப்படியா பெரிய பெரிய திருப்பங்களையும் பெரிய பெரிய மாற்றங்களையும் ஜனங்க அடைஞ்சதா ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது ஒன்றும் இல்லை, இது அவர் வார்த்தையை நம்ம பேசுகிறோம், அவர் ஆவி அதை உறுதிப்படுத்துது. ஆமே, இவ்வளவுதான். ஜனங்களுக்கு எடுத்து நல்வார்த்தையை சொல்லிட்டா போதும், கர்த்தருடைய ஆவி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை பேசப்படுற நேரங்களிலே ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்து உங்களுக்குள்ளே சில காரியங்களை அவர் பிறப்பிக்கிற ஒரு வேலையை, உறுதிப்படுத்துகிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். என் வார்த்தைகள் வெறுமனையை திரும்புவது இல்லை, அது அனுப்பப்பட்ட வேலையை அது செய்கிறது. நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும், அது வேலை செய்யும். ஆமென். வார்த்தை நமக்காக வேலை செய்யுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அது ஒர்க் பண்ணுது. வார்த்தை ஒரு விதை மாதிரி. விதைத்தவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் தூங்குவது இல்லை. அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்க விதைச்சிட்டு போய் நம்ம தூங்கிடுறோம், ஆனா அது வேலை செய்யுது. அது 24x என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப பாருங்க, ஒரு 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 மனிதனை கூப்பிட்டு கடவுள் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அடுத்தது இன்னைக்கு சொல்ல வந்தது இன்னொரு விஷயம், ஆபிரகாம பேசிட்டு சாரால பேசணுங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். மெயின் சாரால். 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 17 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்போ 5வது வசனத்துல பேசும்போது உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் உன் பேர் என்னன்ட்டாரு, ஆபிரகாம்னு வச்சுட்டாரா. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். நீங்க பாருங்க, இப்போ 15வது வசனத்துல எப்படி கூப்பிடுறாரு, தேவன் ஆபிராமை அப்படி போடல, எப்படி போட்டிருக்கு, ஆபிரகாமை நோக்கி. ஆமென். அவர் மாத்தவே மாட்டார், பேரை வச்சுட்டார். இவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். சில பேரண்ட்ஸ் உனக்கு போய் இந்த பேர் வச்சனடா, இன்னும் பேரை ரிட்டர்ன் பண்ணிடலாமா. ஆமா, இவங்க பண்ற வேலைகளை பார்த்துட்டு அந்த நல்ல மனுஷன் பேரை உனக்கு வச்சுட்டேனே, இப்படியா ரிட்டர்ன் பண்ணிடலாமான்ற. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய இனி சாராய் என்று அலையாதிருப்பாயாக. அவளை எப்படி கூப்பிடு, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆபிரகாமை மட்டுமல்ல, சாராள்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அநேக தாய்மார்கள், அநேக பெண்கள் இந்த காலையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஸோ இன்னைக்கு என்ன டே, மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த மதர்ஸ் டேல இந்த ப்ராமிஸை நான் உங்கள் வாழ்க்கையில் பேச விரும்புகிறேன். அவள் ஜாதிகளுக்கு தாய். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜாதிகளுக்கு தாய்.
You are the mother of many nation. Amen. எல்லாம் சொல்லுங்க, மதர் ஆஃப் மெனி நேஷன். இந்த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், the mother of many nation. நீங்க நினைச்சிக்க கூடாது ஆபிரகாமுக்கு மட்டும் பேரை மாத்தி அவனுக்குள்ள இந்த வார்த்தையை பேசார் அப்படின்னு நீங்க நினைச்சிக்க கூடாது. யார்கிட்டையும் பேசுறாரு, சாராள் கிட்டையும் என்ன பண்றாரு, பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதித்து. நான் சொல்றேன், இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்னையர்களுக்கு, தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், தேவன் சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜாதிகளுக்கு தாய். ஆமென். இன்னைக்கு இந்த ப்ராமிஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மெசேஜ. ஜாதிகளுக்கு தாய். பிள்ளையே இல்லை, கடவுளை கூப்பிட்டு சொல்றாரு, நீ தான் ஜாதிகளுக்கே தாய். இல்லாதவளை பார்த்து தேவன் பேசுறாரு, நீ ஜாதிகளுக்கு தாயாய் இருப்பாய். இதுல ரெண்டு முக்கியமான அர்த்தங்கள் இருக்கிறதா நான் நம்புறேன். ஒண்ணு, பிசிக்கலா அவளுக்கு பிள்ளையே இல்லை, ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் அப்படின்னு சொன்னார். கரெக்டா? அடுத்தது, உனக்குள்ள இருந்து ஒரு ஆவிக்குரிய தலைமுறையை என்ன பண்ண போகுது, எழும்ப போகுது. அதுக்கும் நீ தான் தாயா இருக்க போற. அதுக்கும் நீ தான் தாயா இருக்க போற. அதாவது இப்ப ஜாதிகளுக்கு தாய், திரளான ஜாதிகளுக்கு தாப்பன்னா, சாராளுக்கு பிறந்தது எத்தனை பிள்ளை? சாராளுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தது? ஒரே ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு. ஆனா இப்போ அநேக ஜாதிகளுக்கு தாயின்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு பிள்ளைய வச்சு? அப்படின்னா வெறும் பிசிக்கல் ரெல்ம்ல மட்டும் அதை பார்த்து பேசாம, சரீர நிலையில மட்டும் ஒரு குழந்தைக்கு நீ தாய் அப்படிங்கறத சொல்லாம, நீ எப்படி இருப்ப, அநேக ஜாதிகளுக்கு நீ தாயா இருப்பாய். அப்படின்னா என்னன்னா, உனக்குள்ள இருந்து ஏற்படுற ஒரு சந்ததி பெருக்கம், ஏதோ சரீரத்துல ஒரு ஈசாக்க நீ பெற்றெடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த சந்ததிக்குள்ளதான் கிறிஸ்துங்கிற ஒருத்தர் வரப்போறாரு. ஆமென். ராஜாக்கள் தோன்ற போகிறார்கள், அவர் வரப்போறாரு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற எல்லாருமே யாருடைய பிள்ளைகள் தான் பார்க்கப்படுவாங்க? சாராளின் பிள்ளைகள் தான் பார்க்கப்படுவாங்க. அதாவது கற்பம் செத்தவளுக்கு, சரீரம் செத்தவளுக்கு கடவுள் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? நீ அநேக ஜாதிகளுக்கு தாயா இருப்பாய். ஆமென். இந்த நேரத்தில் நான் சில காரியத்தை ஆழமா சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெண் கருவுற்று பெற்றுக்கொள்ளும் போது சில பிள்ளைகளை அவள் பெற்றுக்கொள்கிறாள். ஆனால் அப்படி பிறப்பது மட்டும்தான் பிள்ளைகள் நம்ம நினைச்சுக்க கூடாது. அவள் கருணையுற்றால் பல ஆயிரம் பிள்ளைகளுக்கு அவள் தாயாக இருக்க முடியும். ஆமென். ஆமென். கருவுற்றால் சில பிள்ளை, கருணையுற்றால் பல பிள்ளை. ஆமென். வெறும் உங்க சரீரத்தில் நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகள் மட்டும் பிள்ளைகள் அப்படிங்கிற லெவல்ல நீங்க இருக்க விரும்பல. சாராளுக்கு கடவுள் அப்படி சொல்ல. அப்படி பார்த்தா இந்த வாக்கு தத்தத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒத்த பிள்ளை தான் பெற்றிருக்கா. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு சாராளுக்கு அதை முடிஞ்சிருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, திரளான ஜாதிகளுக்கு தாய். ஆமென். ஒரு ஜாதிகளுக்கே தாயா இருக்க அவர் ஒரு அழைப்பை தருகிறார் இந்த அன்னையர் தினத்திலே. ஆமென். ஒருவேளை பிசிக்கலி உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம். நான் நம்புறேன் நீங்கள் தேவனை நம்ப முடியும். முதிர் வயதுல கூட எனக்கு ஒரு குழந்தைய கடவுள் தர முடியும் நீங்க விசுவாசிக்கலாம். ஆமென். பிள்ளையற்று சரீர பிரகாரமான ஒரு பிள்ளை எனக்கு இல்லையேன்னு நீங்க இந்த நாளில் அன்னையர் தினம் தான், ஆனால் எனக்கு அது அன்னையர் தினமாகவே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம். நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்ப முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்புவதன் மூலம் நீங்கள் பெற்றெடுக்கும் ஆற்றலை நீங்கள் பெற முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெற்றெடுக்கிற ஒரு ஆற்றல். ஆமென்.
இந்த சாரால் எப்படி அதை பெற்றால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நான் சொல்றேன், உங்கள் மலட்டு தன்மைகள் நீங்கி நீங்க ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு உங்கள் சரீரத்தில் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு கீழ்பட்டு போகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். I want to speak God's word in your life. Hallelujah. I want to declare prophetically some word. Hallelujah. In your life. Hallelujah. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக்கோங்க. எப்படி இந்த பெற்றெடுக்கிற தாய்மை தன்மையை அடைகிற ஒரு பலத்தை இந்த சாரால் பெற்றால் பாருங்க. இது நீங்க பிசிக்கலாவும் பார்க்க முடியும், ஸ்பிரிச்சுவலாவும் பார்க்க முடியும். ஆவிக்குரிய ரீதியிலே கூட நான் அநேக பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க முடியும். அநேக பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக தகப்பனாக நீங்கள் இருக்க முடியும். இப்போ இந்த நாளில் நிறைய பேர் விஷஸ் போட்டிருந்தாங்க. இப்போ உதாரணமாக ரேச்சல் அம்மா ஃபோட்டோலாம் போட்டு மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க. ரேச்சல் அம்மா ஒரு பையன் தானே, அப்புறம் ஏன் மதர்ஸ் டே வாழ்த்துன்னு எல்லாரும் போட்டிருக்காங்க? அவர்கள் சரீரத்தில் ஒரு பையனை பெற்றெடுத்தாலும் ஆவிக்குரிய ரீதியில அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுனால அநேக ஜாதிகளுக்கு தாய். ஆமென். ஜேக்கப் அப்பா அநேக நபர்களுக்கு தகப்பன். ஆமென். அவங்க மட்டும் இல்ல, இந்த சபையில ஒவ்வொரு கப்புள்ஸும் ஃபாதரா மதரா தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஜவஹர் வயதில் சின்னவராக இருந்தாலும் அவர் அப்படி இல்லை, அவர் ஒரு தகப்பனா இருக்கிறார் நிறைய பேருக்கு. ஆமென். கவி அநேகருக்கு தாயாக அழைக்கப்பட்டிருக்கிறாள். ஆமென். உண்மைதான். அது சாமன்னா இருக்கிறாங்க. இன்னும் இந்த சபையில், அதாவது பேர் சொல்லணுங்கிறது இல்லை, இந்த சபையில் இருக்கிறீங்கன்னா யூ ஆர் த ஃபாதர் அண்ட் மதர், நாட் ஜஸ்ட் பிசிக்கல், இட்ஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். ஆமென். உங்க பிள்ளைகளை ஆளாக்குவது மட்டும் இல்லாம பலரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடத்தி அவர்களுக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். போதகர்கள், அதனாலதான் பவுல் சொல்றாருப்பா, போதகர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, பிரசங்கியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஃபாதர் மதர் தான் இல்லைன்ட்டார். அப்பா அம்மாவை தான் காணும். இப்ப தேவை என்னது? உங்களில் அநேகருக்கு தகப்பன் இல்லையே, தாய் தகப்பன் தான் ரொம்ப தேவை. பாருங்களேன். அதனாலதான் ப்ராமிஸ் என்னன்னா, அநேக ஜாதி, ஆபிரகாமுக்கு அழைப்பு என்ன, சாராளுக்கு அழைப்பு என்ன, நீ அநேக ஜாதிகளுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பீங்க. ஆமே. இப்ப காந்திய தேச பிதா அப்படிங்கிறாங்க. என்ன, எப்படி தேசப்பிதா, தேச தந்தை யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? காந்தி அடிகள். நிறைய அடி வாங்கினதுனால அடிகளா அப்படி ரூபா நோட்டில் பூரா அவர் படத்தை தான் பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா ஏதோ அவர் 2 பிள்ளையை பெற்று வளர்த்துட்டு அப்படி இல்லை, ஒரு தேசத்தையே பாதுகாக்கிற தன்னுடைய சரீர நிலையை தாண்டி அநேகருக்கு பயனா இருக்கிறதுக்கு போறதுனால அப்படி தந்தை பெரியார் அப்படிங்கிறாங்க. எல்லாமே எப்படி, இதெல்லாம் பிபிலிக்கலி வந்ததுங்க. தந்தை ஃபாதர் அப்படிங்கறத யார் கொடுத்தா? முதல்ல அந்த பட்டம் தேவன் தான் கொடுத்தாரு. ஆமே. தந்தை பெரியார்னா என்ன, எல்லாம் இல்லை, ஒரு ஃபாதர் மாதிரி நடந்துக்கிறாங்க. அதாவது தான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, தன்னை போல அநேகரை உருவாக்குகிற ஒவ்வொரு தலைவனும் ஒரு தந்தையாகவே இருக்கிறான், ஒரு தாயாகவே அவள் இருக்கிறாள். ஆமென். அப்போ நீங்க பிசிக்கல் ரெல்ம்லையும் நீங்க ஒரு அன்னையா இருப்பது கடவுள் பெல்லனை தருகிறார். ஆனால் அது மட்டும் உங்கள் எல்லை கோடுகள் அல்ல. ஆவிக்குரிய ரீதியிலையும் நீங்க அநேகருக்கு தாயாக தந்தையாக இருக்க முடியும். ஆமென். சரி, இது எப்படி, இந்த பெலனை எப்படி இவள் பெற்றாள் அப்படின்னு பாருங்க. 11:11 எப்பவுமே மறந்துடாது உங்களுக்கு. இது எபிரேயர் 11:11. பெலன் அடைவதற்கு என்ன பண்ணும்? 11:11 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பெலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். எப்படி வருது பாருங்க. விசுவாசத்தினாலே சாராள் அப்படின்னா என்னன்னா, ஃபெய்த் எப்படி வருது?
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்க கேட்க தான் ஃபெய்த் வருது. இன்னும் ஃபெய்த் எப்படி வருதுன்னா, தேவனை பார்க்க பார்க்க, தேவனை தியானிக்க தியானிக்க என்ன வருது? விசுவாசம் வருது. தன்னை அவள் தியானிக்கவில்லை, தன்னுடைய கிரியை அவள் தியானிக்கவில்லை. அவளுடைய தியானம் என்னவா இருந்ததுன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள விசுவாசம் வேலை செய்யாததுக்கு காரணம் தெரியுமா? நீ என்ன செஞ்ச, நீ என்ன செய்யல, இதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கிரியை நீங்கள் தியானித்தால் அங்கு விசுவாசம் வராது. அவரை தியானித்தால் விசுவாசம் வரும். உங்கள் கிரியை தியானிக்கும் பொழுது கொஞ்சம் விசுவாசம் வந்த மாதிரி இருக்கும். ஆனா 2 நாள்ல உங்க கிரியை மாறும்போது உங்க விசுவாசமும் போயிடும். ஏன்னா அது கிரியையினால வந்தது, இப்ப கிரியை கோளாறானதுனால அது போயிடுது. உங்கள் செயல்களால் வருவதல்ல விசுவாசம், தேவனை பார்க்கிறது. சாரால் பாருங்களேன், அவ கிரியை பார்த்தா அவளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு பலனே வந்திருக்காது. ஏன்னா பொறுமையா இருந்த ஆபிரகாம தூண்டி விட்டு வேலைக்காரிய சேர்த்து பிள்ளைய பிறக்க வச்சதே யாரு? சாரால். உனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமாக்கும், கடவுளுடைய வாக்குத்தத்துக்கு காத்திருக்க பொறுமை இல்லாதவா சாரால், உனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அவளுடைய உண்மையை அவள் யோசித்தால் அங்க விசுவாசம் வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனா அவ மாறா எதை யோசிக்கிறான்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரை நீங்கள் எண்ணும் பொழுது பெறுவதற்கு பலன் அடைகிறீர்கள். ஆமென். எதுவுமே எதை பெற்றெடுக்கணும்னாலும், எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலும், நாட் ஜஸ்ட் சைல்ட், எதெல்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண நீங்க விரும்புறீங்களோ, எங்க எங்க அந்த அந்த ப்ரொடியூஸ் பண்ற ஆற்றல் வருகிறது அப்படின்னு சொன்னா, அவர் உண்மை உள்ளவர்னு நினைக்க நினைக்க அது வர ஆரம்பிச்சிடும். ஆமென். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். சாரால் உண்மையா இருந்தாலா? சாரால் கரெக்டா இருந்தாலானா? இல்ல. அப்ப எப்படி இவங்க அதை பெற்றாங்க? விசுவாசத்தினால பெற்றாங்க. கிரியையினால பெற்றாங்களா? கிரியையினால பெறல. கிரியையினால பெறணும்னா கண்டிப்பா நடந்திருக்காது. அப்ப எதனால பெற்றாங்க? விசுவாசத்தினால பெற்றாங்க. விசுவாசத்தினாலே சாரால் எப்படி போட்டிருக்கு பாருங்க. அடைந்து, அப்பனா பலன் இல்லை, இப்ப என்ன அடைகிறா? பலன் அடைகிறாள். அதெல்லாம் பாருங்க, நீங்க விசுவாசத்தையும் தேவனுடைய உண்மையையும் கேட்க கேட்க பலன் இல்லாத உங்க வாழ்க்கையில ஒரு பலன் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஆமென். வயது சென்றவளா இருந்தோம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பிள்ளை பெற்றாள். ஆமென். ஆனபடியினால் சரீரம் செத்தவென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். எப்படி போட்டு பாருங்க. அப்போ ஒருவேளை இந்த அன்னையர் தினத்துல நான் எனக்கு பிள்ளையே இல்லையேன்னு ஒருவேளை வருத்தம் உங்களுக்கு இருக்கும்னா, இந்த சாராலை நோக்கி பாருங்கள். இவள் பலன் அடைந்தது போல கர்த்தர் உங்க கர்ப்பங்களிலே ஒரு பலனை அவர் வைப்பாராக. உங்கள் கணவர் ஆபிரகாமை போல பலனை அவர் பெறுவாராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு குழந்தையை சரீர பிரகாரமாகவும் நீங்கள் பெற்றெடுப்பதற்கு தேவ ஆவியானவர் காலையில் உங்களுக்கு உதவுவாராக நான் சொல்லுகிறேன். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் உண்மையா இருந்த தேவன் இந்த காலையில் உங்களுக்கு உண்மையா இருப்பார் என்று நான் சொல்லுகிறேன். இந்த நாள் சில பேருக்கு அது ஒரு சில டே வந்தாலே சிலருக்கு வருத்தம் வந்துடும் தெரியுமா உங்களுக்கு. அந்த 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 நாளை அவங்களுக்கு வருத்தத்தின் நாளா இருக்கும். அதனால அந்த நாளை அவங்க பாஸ் பண்ணி மறந்துட்டு போகணும்னு பார்ப்பாங்க. அதுதான் முன்னாடி நிற்கும். அன்னையர் தினம்ன்ட்டு நம்ம இந்த மாதிரி இல்லையேன்ட்டு இல்லை இல்லை, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இன்னொரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு காட்டி இன்னும் சில காரியங்கள் இருக்கு, அது நம்ம பேசுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66:9 பாருங்க. ஏசாயா 66:9 கடவுள் பாருங்க தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு. பெற பண்ணுகிறவராகிய நான், அவர் பேர் என்னதுதானா? பெற பண்ணுகிறவர். ஆமென். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான், அவர் பேர் என்னதான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமென். உபாகமம், மேலும் உபாகமம் 28 போட்டிருக்குது, உன்னுடைய மிருக ஜீவன்களிலே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை, உன் தேசத்தில் அது இருப்பதில்லை. ஆமென். யாத்திராகமத்தில் படிக்கிறோம், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி வெண்ணை விட்டு விலக்கி உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார், உன் தேசத்தில் மலடு இருப்பது இல்லை. ஆமென். இன்னைக்கு அதை கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. சூப்பர் நேச்சுரல் சைல்டு பெர்த் இந்த நேரத்தில் கமாண்ட் பண்றத பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில பேசுகிறோம். Father, we speak the supernatural child birth. எந்த தடையும் நீங்கி இப்பொழுதே கர்ப்பம் தரிக்கிற பலனை பெறுவார்களாக. அடுத்த அன்னையர் தினத்திலே மெய்யான ஒரு அன்னையர் தினமாய் அவர்களுக்கு இருப்பதாக, அவர்கள் அப்படி கொண்டாடுவார்களாக. இந்த நாளிலே தேவ ஊழியராய் நின்று கொண்டு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அதை கமாண்ட் பண்றோம், இப்பொழுதே அதை ரிலீஸ் பண்றோம். நட்சத்திரம் அளவாய் பெருக செய்கிற தேவன் அவ்விதமாய் செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆணின் துணை இன்றியே ஒரு கன்னிகை கர்ப்பவதியால் ஆனால் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க ரட்சகர், என்னுடைய ரட்சகர் பிறந்தது அப்படிதான். ஆமென். ஒருத்தர் கேட்கிறார், என்னங்க ஒரு பெண்ணுல இருந்து ஒரு குழந்தை எப்படி, ஆணின் உதவி இல்லாமல் எப்படி அந்த பிறப்பு சாத்தியம்? நான் சொல்றேன், மண்ணிலிருந்து ஒரு பெண்ணையே படைச்சாரு, ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து ஒரு குழந்தைய படைக்க முடியாதா? நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா அங்கேயே போய் கேட்டுருங்க, மண்ணில இருந்து எப்படிங்க பெண் வர முடியும்னு கேட்டுருங்க. மண்ணிலிருந்தே ஒரு சரீரத்தை கடவுள் தர முடியும் என்றால் அந்த பெண்ணுக்குள் தம் வார்த்தையினாலும் தன் ஆவியினாலும் ஒரு குழந்தையை உருவாக்குறது எம்மாத்திரம். பாருங்க, நாம வேதாகம சிந்தனையெல்லாம் மக்கள் உள்ள போறதுக்கு பதிலாக மருத்துவம், குறிப்புகள், அந்த இவர் என்ன சொல்றார், இவர் என்ன சொல்றாருன்னு அப்படியே அதை கேட்டு அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவரா இருக்கிறார். சொல்லி பாருங்க, கர்ப்பம் தரிக்க நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். சரி, இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, பெற்றால் தான் பிள்ளையா? இல்லை, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலையும் நீங்கள் ஒரு தாயாக இருக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிகாரம், ஜட்ஜஸ் சாப்டர் 5 verse 7 பாருங்க, 7வது வசனம் பாருங்க. அங்கு ஒரு பெண் தன்னை தாயாக அறிவிக்கிறாள். அவள் தாய் என்று அங்க சொல்வதின் அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாருங்க. நியாயாதிபதிகள் 5:7, தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாலாய் போயின. இங்க தெபொராளுங்கிற ஒரு பெண்ணை பற்றி நாம் படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் அவளை பற்றி அநேக குறிப்புகள் அங்கு வருகிறது. நியாயாதிபதிகள் 4:4 பாருங்க. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள், திருமணமான ஒரு பெண் தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள். நீங்க ப்ராஃபட் வெறும் ஆண்கள் தான் இருந்தாங்க நினைச்சிக்க கூடாது. இந்த பெண் யாரு தான்? ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். ஆமா, நாத்தான் வேல் மட்டும் இல்ல, நாத்தான் வேலியும் இருக்கிறாங்க. தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தாள். பாருங்க, ஒரு குடும்ப பெண்மணி, ஆனா கடவுளுடைய ஆவி இருந்து அவ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தனால அவ நியாயம் விசாரிக்கிறவளா இருந்தா. அவ சொல்றான், நான் எழும்ப வேண்டும், நான் இன்னும் எழும்ப வேண்டும். ஏனென்றால் நான் எழும்பதான் இந்த கிராமங்கள் எல்லாம் நல்லா மாறும். நான் தாயாக எழும்பும் அளவும் இந்த கிராமங்கள் பாலாய்
போயின. ஆமே. அப்ப தெபோரால் யாருன்னா ஒரு மதர். ஒரு மதர்னா என்ன? ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வளர்த்த அந்த லெவல்ல சுருங்கி போகிற ஒரு மதர் அல்ல, அநேக பாராக்குகளை எழுப்புகிற ஒரு தாயாக அவள் எழுந்தாள். அவதான் தெபோரால். ஆமென். அவள் வாழ்ந்த நாட்கள்ல அநேக இளைஞர்கள் இருக்கிறார்கள், அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு ஊக்கமே இல்லை. ஆனா இவ எழுந்து நின்று அந்த இளைஞர்களுக்கு ஊக்கமூட்டுகிறாள். 6வது வசனம் பாருங்க, 4:6. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினேகாயின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, ஏதோ இவா பிள்ளைய வளர்த்து உருவாக்குறது மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தன் பையன் அவனை கூப்பிட்டு வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றார். எவ்வளவு பேரை ட்ரெயின் பண்றா பாருங்க, 10,000 பேரை ட்ரெயின் பண்றா. கூட்டிக் கொண்டு நீ தாபோர் மலைக்கு போக்கடவா என்றார். நான் யாபியின் சேனாதிபதி ஆகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார். பாருங்க, இது இவங்க சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு தாய் நின்று கொண்டு அவளை ஊக்கப்படுத்துறாரு. நீ போப்பா, கடவுள் உன் கூட இருக்கிறாரு, சரி நானும் உன் கூட வரேன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி ஒரு இளைஞர் சமுதாயத்தையே அவ உருவாக்கி அவர்களுக்கு எதிராக வந்த ஒரு ராஜாவை வின் பண்ணிட்டாங்க. ஆமென். ஜெயிச்சிட்டாங்க. பாருங்களேன், அங்க பாருங்க 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ. இத சொல்றதுக்கு ஒரு தாய் தேவை. ஆமென். எழும்புங்கப்பா, எழுந்து போ, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கொஞ்சம் மதர்ஸ்லாம் எழும்பி நின்று இளைஞர்களை உருவாக்க வேண்டும், இளைஞர்களுக்கு ஊக்கம் சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த தேசத்தையே உங்க கையில கொடுப்பார். பாராக். அப்போ தெபோரால் என்கிற ஒரு தாய் எழும்பும் பொழுது அநேக பாராக்குகள் எழும்புகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் உன் கையில ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேர், அதாவது 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். பெரிய வெற்றி அன்னைக்கு நடந்துச்சு, பெரிய ஜெயம். இவனோட ரொம்ப தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, எப்பா கடவுள் பெரிய காரியத்தை சின்ன ஆளை வச்சு முடிச்சிருவாரு, நீ இவ்வளவு தயக்கம் காட்டினல்ல, இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மூலமா தான் இந்த வெற்றி வரப்போகுதுன்ட்டார். தெரியுமா உங்களுக்கு? இவங்க விரட்ட அந்த ராஜா அப்படியே ஒரு தெருவழியா ஓடிட்டான். அங்க ஒரு அம்மா துணி காய போட்டு நின்றுட்டு இருக்கு. இவன் அந்த வழியா போயிருக்கான். இவன் தெரிஞ்சுட்டு ஓடி வந்திருக்கான்ட்டு, வாங்க ராஜா வாங்க ராஜா உட்காருங்க ராஜான்னு உட்கார வச்சு ஒரு துணியை போட்டு மூடியாச்சு. யாரும் வந்தா சொல்லிருனே இன்னும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இது நல்ல ஒரு ஆணி எடுத்துட்டு நெத்தியில வச்சு டொங்குன்னு ஒரே அடி, ராஜா காலி. பெரிய ஒரு ராஜா சும்மா சமையல் பண்ணி வீட்டை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணின் கையில செத்து போகிறான். அன்னையர்கள்லாம் சாதாரணமா நினைக்க கூடாது. பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பொட்டு ஆணியை வச்சு பொட்டுன்னு போட்டு போயிடுவாங்க. பெரிய வெற்றி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, அங்க நீங்க பாத்து பாருங்க, 5வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாளிலே தெபோராலும் அபினேகாவின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆடல் பாடல் துதி வெற்றி எல்லாம் உருவாகுது. ஒரு பெண் தாயா எழும்பும் பொழுது. ஆமென். எத்தனையோ பேர் சரித்திரத்துல அநேக பெண்கள் தங்கள் பிள்ளைகளையே வளர்க்க போராடி கொண்டிருக்கும் பொழுது தங்கள் பிள்ளைகளையும் தாண்டி ஒரு சமூகத்துக்கே தாயாக என்ன பண்றாங்க, எழும்புறாங்க. இப்ப அன்னை தெரசான்னு சொல்றோம். அவங்களுக்கு என்ன பிள்ளைகளா இருந்தது?
மதர் தெரசான்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இருந்ததா என்ன இல்லை. ஆனா எத்தனையோ குஷ்டரோகிகளை, எத்தனையோ வீடு வாசல் இல்லாத அனாதைகளை ஆதரிக்கிற ஒரு அன்னையா மாறி பெரிய ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க பாருங்களேன். ஆமா. அப்போ ஒரு பெண், நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெண் தாயா எழும்பினாலே போதும் அநேக பராக்குகள் என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். ஆமென். எஸ், இன்னும் எத்தனையோ பெண்கள் எழும்பி இருக்கிறாங்க வரலாற்றுல. அதுக்கு தான் கடவுள் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு வரலாறு படைக்கிறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வெறும் இந்த பிசிக்கல் பெர்த் மட்டும் நீங்க ஏற்படுத்துற ஒரு பெண்மையாய் மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய அன்னையாக, தாயாக இருக்கவும் தேவன் உங்களை அழைக்கிறார். சாராளை போல, தெபராலை போல. ஆமென். உங்களுக்கு அப்பேற்பட்ட அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆமென். பிரைஸ் காட். எஸ், பெண்கள் அவ்வளோ வலிமையை கடவுள் வச்சிருக்கிறாரு. பயன்படுத்துவது அவசியமாய் இருக்கிறது. ஏவாளை படைக்கும் போதே அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு ஒரு பேர். என்ன பேர்னா, இவ ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் யாரா இருப்பா, தாயாக இருப்பாள். இவளுக்கு இவ தான் எல்லாருக்கும் தாய். நீங்க பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம், 3வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேரே வைக்கான். ஹலோ, ஆதாம் தன் மனைவிக்கு என்ன பேர் வச்சான், பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்லயே ஒரு பேர் வச்சான். என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. முதல்ல ஒரு பேர் வச்சான். என்ன பேரு? 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறபடியினால், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது பேரு கிடையாது. இது எப்படி தெரியுமா? இந்த மனுஷின்னா என்ன அர்த்தம்னா, மை லேடி அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் எப்படி படிக்கீங்கன்னா, மை லேடி. பேரே இல்லை. என் செல்லம், என் பெண்ணே அப்படின்னு பேர் வச்சான். எப்போ வீழ்ச்சி வந்ததோ அதுக்கப்புறம் தான் என்ன பேரு அப்படின்னா என்ன, என் பிள்ளைக்கு அம்மா. முதல்ல என் காதலி. இப்போ வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன பேரு, என் பிள்ளைக்கு அம்மா. போ சும்மா அப்படின்ட்டாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, பிள்ளைக்கு அம்மா எல்லாம் பார்க்கல. என்னில் அவளும் நானும் ஒன்று, அவளும் நானும், மை லேடி, என் பெண்ணே, அத்தான் அப்படிங்கிற மாதிரி செல்லம் கில்லம்னு எல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரே பள்ளம். வீழ்ச்சிக்கு அப்புறம் தாங்க பேரே வைக்கிறான் ஆதாம். அதுக்கு முன்னாடி பேரே கிடையாது, செல்ல பேர்கள் தான் இருந்தது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். செல்ல பேர் ஓடிக்கிட்டு இருக்கா, உங்க அப்பாட்ட சொல்லிடல அப்படின்னு. இந்த பிள்ளைங்க நிறைய பேர் வீட்டில் போஸ்ட்மேன் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? கொரியர் சர்வீஸ், டெலிவரி. ஆமா, இவங்க நடுவில் நின்றுக்கிட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு மனுஷியா அல்லது உங்க பிள்ளைகளுக்கு அம்மாவா அப்படின்னு பார்க்கணும். ஆனா உண்மையிலேயே வீழ்ச்சிக்கு முன்னாடி பேரே கிடையாது. அப்பப்போ ஒரு பேர், காலையில ஒரு பேரு, மத்தியானம் ஒரு பேரு, அப்பப்போ ஒரு பிடிச்ச பேர்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். யார? எவல. அதுக்கப்புறம் எவல அப்படின்ட்டான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பாவத்தின் தன்மைக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான், என் பிள்ளைக்கெல்லாம் தாய். அதாவது குழந்தை பெத்து போடுற மெஷின் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பெண் வர்க்கமே இப்ப எப்படி பார்க்கப்பட்டு வீழ்ச்சிக்கு அப்புறம் சும்மா குழந்தை பெத்து போடுற மெஷின்ஸ். அதுவும் சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படியே தான் பார்க்குறாங்க. அவங்க சந்ததியை கொண்டு வர்ற ஒரு வெறும் எந்திரமா மட்டுமே பெண் என்ன பண்ணப்படுறா, பார்க்கப்படுகிறார். இது சமூகத்தில் இருக்கிற ஒரு அவலமான ஒரு காரியம் பாருங்க. ஒரு பெண் வெறும் ஏதோ மெஷின் கிடையாது, குழந்தைய பெற்றெடுக்கிற மெஷினா மட்டும் பார்க்க கூடாது பாருங்க. அது அல்ல. அவள் தாய் என்று சொன்னால்
பிறப்பிப்பவள். வெறும் ஒரு 10 மாத குழந்தையை பெற்று மட்டும் பிறப்பிக்கும் ஆற்றல் அவளிடத்தில் இல்லை. அவளிடத்தில் தருகிற எதையும் பிறப்பிக்கும் ஆற்றலை அவள் பெற்றிருக்கிறாள். ஆமென். இது கொஞ்சம் விவரமா சொல்லணும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் திரும்பவும் சொல்றேன். woman is an incubator. இன்குபேட்டர்னா என்ன? நீங்க வந்து சிலதை வச்சீங்கன்னா அது என்ன பண்ணுது? பொறிக்குது இல்லையா? அவங்க ஒரு இன்குபேட்டர் மாதிரி. அவங்களாக ஒன்றை வந்து எது பண்ற ஒரு தன்மை அவங்களிடத்துல இல்லை. ஒரு ஆண் எதை தனக்கு தருகிறானோ அதை அவளால் பல மடங்கு அதை பெருக்க முடியும். ஒரு ஆண் தன்னிடத்தில் தருகிற அன்பையும் பெருக்கி அவள் தர முடியும். ஒரு ஆண் தனக்கு தருகிற வெறுப்பையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதையும் பல மடங்கு பெருக்கி உங்களிடத்தில் தர அவர்களுக்கு பலன் உண்டு. நீங்க ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு புக்கையே ரெடி பண்ணி தருவாங்க. நீங்க ஒரு சின்ன ஆணிடமிருந்து ஒரு சின்ன வித்து தான் உள்ள போகுது, 10 மாசம் கழிச்சு இவ்வளவு பெரிய குழந்தையா கையில கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெண் பெருக்குகிறவள். தாய்மை தன்மை என்று சொன்னால் பெருக்குகிற தன்மையா இது இருக்கிறது. வெறும் குழந்தைய மட்டும் அவங்க பெற்றெடுக்கிற அந்த உமன் அப்படின்னா என்ன? அந்த கற்பப்பை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் மேன் உமன். மேன் என்ன? அவனுக்கு கருப்பை கிடையாது. பெண்ணுன்னா என்ன? கருப்பை உடைய மனிதன். அதனாலதான் மேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க நினைச்சிக்க கூடாது ஒரு பெண் வந்து வெறும் குழந்தைய மட்டும் பெற்றெடுக்கிற ஒரு ஆளு, அந்த விதத்துலதான் அவள் அன்னை தாய் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. என்ன அவளுக்கு கிடைக்குதோ அத்தனையும் பெருக்கி பெற்றெடுக்கிற ஒரு பெருக்குகிற ஆற்றலை, ஒரு தாய்மை தன்மையை ஒரு பெண் தனக்குள்ளாகவே பெற்றிருக்கிறார். ஆமே, இட்ஸ் the greatest things my friend. It's not ordinary things. பெண்கிட்ட வந்து அதனாலதான் இயேசு வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த நற்செய்தியை ஒரே ஒரு பெண்ணிட்ட தான் சொன்னா. தெரியும், அவருக்கு ஊரு புறம் போய் சேர்ந்துருப்பாரு. நீங்க பெண்ணிடம் நேரம் செலவழிப்பது வீணு நினைச்சிக்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தெரியும், ஆனா அவங்க போய் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தெருவுரம் சொல்லிடுவாங்க. இயேசு வந்து 12 சீசர்கள் பொரோட்டா வாங்க போயிருக்காங்க. இவங்க போயிட்டு பொரோட்டா வாங்குற வேலைக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த கேப்ல அந்த சமாரியா பெண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார் பாருங்க. அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போச்சு அவருக்கு. அவ போய் ஊரே கூட்டு வந்துட்டான். இவன் வெறும் உணவைத்தான் வாங்கிட்டு வந்தான், இவ போய் ஊரையே கூட்டிட்டு வந்துட்டா. பெண் பெருக்கும் ஆற்றல் உடையவளாக இருக்கிறார். ஆமே. சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சில பெண்களே, ஆமா பிரதர் எங்களுக்குள்ள பெருக்குகிற ஆற்றல் இருக்கு அப்படின்னு இப்படி பெருகிட்டு போயிடுறாங்க. சிலர் பெருக்குகிறதுனா ஆமா வீட்டை பெருக்கிறேன், இந்த பெருக்குகிற ஆற்றல்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லைங்க, யூ ஆர் லைக் இன்குபேட்டர்ஸ். நீங்க வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. அதுதான் தாய்மை தன்மை. இந்த 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 அன்னையர் தினத்திலே அதை எண்ணி பார்க்கணும். தான் வாங்கி கொள்கிற எதையும் அவளால் பெருக்க முடியும். தப்பான ஒரு தன்மையில் இருந்தா கூட நீங்க சரியானதை விதைச்சு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு நிலத்துல விதைச்சிட்டு வெயிட் பண்றீங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்களா? ஒரு குழந்தை உறவு கொள்வது அன்னைக்கு தான். ஆனா 10 மாசத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய குழந்தைய அவளால் தர முடியுதுமான்னா, நீங்க என்னைக்கோ கொடுத்த அன்புக்கு அன்னைக்கே ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்காதீங்க. காலையில தானே நான் வந்து சிரிச்சேன், சாயங்காலம் ஏன் நீ உருன்னு இருக்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு பல மடங்கு அறுவடையா உங்க கையில கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமே. பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அட்லீஸ்ட் உண்டியில் போடுற மாதிரியாவது போடுங்க. பிரதர் நாங்களாம் அந்த அளவுக்கு பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னீங்கன்னா ஒத்த ரூபாயாவது நீங்க வந்து போட ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்க பார்த்தீங்கன்னா கலன்னு குலுங்க ஆரம்பிக்கும். ஆமென். நிஜமா சொல்றேன் நான். நீங்க நினைச்சுக்காதீங்க, பெண் வந்து தன்னாலே எதையும் உற்பத்தி பண்ண முடியாது. நீங்க கொடுத்ததை தான் அவங்க பெருக்கி வச்சிருக்காங்க. அவங்க தப்பா சிலதை பெருக்கி வச்சிருக்காங்கன்னா நீங்க எதையோ தப்பா கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம்.
நீ போய் அழிச்சிருங்க, இனிமே வந்து சரியா போட ஆரம்பிங்க. கண்டிப்பா சொல்றேன் நான், கரெக்டா செய்ய ஆரம்பிங்க. அப்ப இயேசு வந்து அதை அறிஞ்சிருந்தனாலதான் கரெக்டா உமன்ஸ் கிட்டையும் டைம்ஸ் போடுறாரு. போட்டா அது பல மடங்கு என்ன பண்ணுது, வேலையை செய்து பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, தாயானவள். ஆமென். தாய்மை தன்மை என்றால் என்ன? பெருக்குகிற தன்மை. அதை ஒரு பெண் தனக்குள்ளாக கொண்டிருக்கிறார். அப்ப வெறும் குழந்தையை பெற்றெடுக்கும் மெஷின் கிடையாது ஒரு பெண். அவ யாரு? தன்னிடத்தில் வருகிற எதையும் பெருக்குகிறவள். ஒரு ஆண் படிச்சானா அது அவனுக்கான படிப்பா மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு பெண் படிச்சா அந்த வீடையே படிக்க வச்சிருவாவா. தெரியுமா உங்களுக்கு? பெண்ணிடம் செல்லுகிறது எல்லாமே பெருகும். ஆனா அவகிட்ட எல்லாமே நிறைய தப்பாதான் போயிருக்கு. அதனால தப்பான காரியங்கள் நிறைய நேரம் என்ன ஆயிடுது, ரொம்ப பெருக ஆரம்பிச்சிருது. நான் சொல்றேன், ஆண்டுடைய கிருபையினால அன்பினால சரியான காரியங்களை விதைச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு அறுவடை அவங்களிடத்துல வருகிறதை பார்க்க முடியும். ஆமென். இதை பற்றிலாம் நான் இந்த பெண்ணின் பெருமைன்னு ஒரு செய்தி பேசியிருக்கேன். நீங்கள் அது வந்து கேளுங்க. என்ன பெருமையாலாம் பேசுகிறீங்களான்னு? ஆமாம் பேசுகிறோம் நாங்கள். யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதில் நிறைய பேசியிருக்கிறேன். பூமி தாய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பூமி தந்தைலாம் சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா தாங்குகிற திறனும் தன்னிடத்தில் விழுகிற எதையும் முளைப்பிக்கிற திறனும் பூமி பெற்றிருப்பது போல ஒரு பெண்ணும் பெற்றிருக்கிறாள். ஆமென். கடல் அன்னை அப்படின்னு தான் சொல்றாங்க. கடல் அப்பா அப்படின்லாம் சொல்றது இல்லை. கடன் அப்பான்னு வேணா சொல்லுவாங்க, ஆனா கடல் அப்பான்னு சொல்றதே இல்லை. ஏன்னா அந்த கடலும் எதையும் தன்னை, அதாவது அவ்வளவு பொட்டென்ஷியல் அதுக்குள்ள இருக்குது. திரளாய் அது பிறப்பிக்குது. பிறப்பிக்கிற ஆற்றலை அது பெற்றிருக்கு. ஒரு பெண்ணுக்குள்ளேயும் அதே ஆற்றலை கடவுள் வச்சிருக்கு. அதனாலதான் இப்படிலாம் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஒப்பிடுவது வந்து ஏதோ கொஞ்சம் மிகைப்படுத்துதல் போல இல்லை, அது உண்மையாக அது இருக்கிறது. உண்மையான ஒப்பிடுதலாக அது இருக்கிறது. ஸோ இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மை தன்மை அவளுக்குள்ளாக இருக்கிறது. சரி, இன்னும் 2 மேட்டரை பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். ஒரு இந்த அன்னையர் தினத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49 எடுத்துக்கோங்க. ஐசாயா 49. இந்த அன்னையர் தினத்தில் சிலர் பாருங்க, இந்த உறவுகளினுடைய சில பக்கங்கள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாகவோ மகிழ்ச்சியாகவோ அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதுல சிலருக்கு வந்து சரியான சகோதரர்கள் அமையாம இருப்பாங்க, சரியான தகப்பன் அமையாம இருப்பாங்க, சரியான நண்பர்கள் அமையாம இருப்பாங்க, சரியான வாழ்க்கை துணை அமையாம இருக்கலாம். இப்படி சம் சேலஞ்சஸ் இருக்கு சில ஒவ்வொரு உறவுகள். அதனால சில பேருக்கு என்ன ஆயிடும்னா, அந்த குறிப்பிட்ட உறவை குறித்து ஒரு நம்பிக்கை இழப்பு இருக்கும். இல்லைன்னா ஒட்டுமொத்தமாவே எல்லா உறவுகளை குறித்தும் அவங்களுக்கு ஒரு கசப்பான எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, வேதாகமம் ஒரு காரியத்தை பதிவு செய்கிறது. ஏசாயா 49:15. ஸ்ரீயானவள், அதாவது ஒரு பெண்ணானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தாம் பெற்றெடுத்த ஒரு பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? ஒரு கேள்வி போட்டிருக்கிறார். மறப்பாளா? ஒரு பெண், தாய்மை தன்மை உள்ள ஒரு பெண் தான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை அவள் மறப்பாளா? ஒரு கேள்வி கேட்கிறார். மறப்பாரா? கஷ்டம். ஏன்னா என்னைக்குமே இன்னைக்கு சொல்ல போனா அப்பாவை அன்பை கூட நம்ம ஒன்றும் பெருசா கொண்டாட மாட்டோம். நம்மளுடைய இதுல அந்த ஆள் அப்படியே பெருசா அவர் தான் செய்வாரு. ஆனா லுங்கி கட்டிட்டு அப்படியே போயிருவாரு. அவர் சைலண்டா பெரிய மேட்டர் பண்றவர். ஆனா நம்ம எல்லாருமே யாருடைய பெருமையை தான் ரொம்ப பேசுவோம். பொதுவா அம்மாவை தான் ரொம்ப பெருசா பேசுவோம். நிறைய பாட்டுலாம் வந்து நிறைய அம்மாவை பத்தி தான் இருக்குது. அம்மாலாம் ஒன்றும் சும்மா இல்லடா. ஆமா, கவிஞர்கள் பல பாடல்களை பாடுகிறார்கள்.
ஆமா, தாய் இல்லாமல் நான் இல்லை. நிறைய எல்லாம் வந்துடுச்சு. அம்மா வந்து ரொம்ப பெருசா நம்ம நினைக்கணும் அந்த காரியம் வந்து கரெக்ட். ஆனா இந்த வசனம் சொல்லுது, அவள் மறப்பாளா? மறக்க மாட்டா. ஆனா இன்னொரு வார்த்தை வருது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமை. சிலர் வந்து என்னையும் அன்னைய தினம் என்னுடைய தாயின் அன்பு எனக்கு இல்லையே, என்ன ஃபாதர்ஸ் டே, எனக்கு ஒரு தகப்பனின் அன்பு இல்லையேன்னு இருக்கலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமை. ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை வரும்போது ஒரு பாகுபாடோட சில நேரத்தில் என்ன பண்றாங்க, மோஸ்ட் ஆஃப் பண்றது இல்லை. ஆனா அதுலயும் முழுமையான அன்பு தாயின் அன்பு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? ஆனா நீங்க போய் பாருங்க, தன் சொந்த பிள்ளைக்கு எத்தனையோ தீங்கு விளைவித்த ஒரு தவறான உறவுனால தன் பிள்ளையை கொன்னதெல்லாம் படிக்கிறோம். ஒரு தன் பிள்ளை விட்டுறதை பார்க்குறோம். தன் பிள்ளைக்கு எதிராகவே செயல்பட்ட தாயை பார்க்குறோம். அப்போ என்னடா இது? கடவுள் பாருங்களேன், தன்னை முழுமையாக உங்களுக்கு காட்டணும்னா தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுனால மட்டுமே அவரை நமக்கு காட்டிட முடியாது. அதனால தான் நான் என்ன நம்புறேன்னா, கடவுள் தன்னை பல உறவுகளின் மூலமாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். நம்முடைய தேவனே உறவின் தேவனா இருக்கிறார். அவர் God is a relational God. அதனாலதான் கடவுள் வந்து தன்னை எப்படிலாம் வெளிப்படுத்துறாரு நீங்க பைபிள்ல பாருங்க. தன்னை ஒரு மேய்ப்பராக வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆட்டை பராமரிக்கும் மேய்ப்பராக வெளிப்படுத்துகிறார். தன்னை ஒரு நண்பனாக வெளிப்படுத்துகிறார். நான் உன்னை சிநேகிதன் என்று அழைக்கிறேன் அப்படி சொல்றார். ஃப்ரெண்ட். ஆபிரகாம் தேவனுக்கு நண்பன் என்று எண்ணப்பட்டான் அப்படி பார்க்கிறோம். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். தன்னை ஒரு தகப்பனாக வெளிப்படுத்துறார். அப்புறம் பாத்தீங்கன்னா, நாம் இன்னைக்கு வாசிக்கிற மாதிரி ஒரு தாயாகவே, இதே ஏசாயா 66:13 பாருங்க. ஐசாயா 66:13 பாத்தீங்கன்னா அங்க நம்ம படிக்கிறோம். 66:13 என்ன போட்டிருக்குது? தாய் தேற்றுவது போல நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? தேற்றுவேன். ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்பா அறிவுரை சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா அம்மா தான் அல்லாதடா, பார்த்து போனாடா அப்படிம்பாரு அப்பா. அம்மா வந்து எங்கனம்மா அடிபட்டுச்சு அப்படிமா. அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இங்க கம்ஃபர்ட் வருது. கடவுள் ரெண்டுமா இருக்கிறாரு. அப்பா மாதிரி அறிவுரை சொன்னாலும் அநேக நேரங்களில் தாயை போல தேற்றுகிறவராகவும் அவர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த திரித்துவத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு அம்மா மாதிரியே இருக்கிறார். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, நமக்கு ஒரு அம்மாவும் இருக்கிறாங்க. அவர் பேர் ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஒரு தாயினுடைய தன்மை என்னன்னு நீங்க பாக்குறீங்க? தேற்றுவது. கரெக்டா? இயேசு சொன்னாரு, நான் போய் யாரை அனுப்ப போறேன்? தேற்றவாளன. அப்ப நான் அவர் யாரு? இஸ் a mother. Holy Spirit is our mother. ஆமென். நான் நம்புறேங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு அன்னையை போல. ஆமென். ஒவ்வொரு அன்னையும் பரிசுத்த ஆவியானவரை போல. ஆமென். என்னங்க அன்னையா இருக்கிறது? என்னங்க ஒரு தாயா இருக்கிறது? என்னங்கன்னா, நீங்க தாயா இருக்கிறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. தேற்றுவது தேற்றுகிற ஒரு தாய். தேற்றுகிறது தான் ஒரு தாய்மையின் உடைய ஒரு பெரிய மேன்மையான விஷயமா இருக்கு. அப்போ கடவுள் சொல்றாரு, இந்த உறவுகள்ல என்னை வந்து விளங்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு உறவுகள். இத்தனை உறவும் பார்க்கும்போது நம்ம கடவுளை பற்றி ஒரு அறிவே வருது. ஆனா இந்த உறவுகள் சிதைந்து போயிருந்ததுன்னு வைங்களேன், நமக்கு கடவுளை பத்தியே கொஞ்சம் கொஸ்டின் வந்துடும்.
அதான் ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு, ஆண்டவர்னா உங்க அப்பா அம்மாடா அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், அப்பனா எனக்கு ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு இருக்கான். பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, அவனுக்கு புரிய வைக்கலாமேன்ட்டு. அவன் எங்க அப்பா அம்மாருன்னு எனக்கு ஆண்டவர் வேண்டாம் அப்படின்ட்டான். அப்புறம் கொஞ்சம் விசாரிச்சு, இல்லப்பா உங்க அப்பா பொல்லாதவர்னு சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர். சில நேரம் அவசரப்பட்டு சொல்லிட முடியாது பாருங்க, அப்பனா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். அப்போ உறவுகளின் மூலமாக நாம தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. சம்டைம்ஸ் இந்த உறவுகளில் என்ன இருக்குது, சில சிதைவுகள் இருக்கிறது. தாயை போல தேற்றுவாருன்னா இவங்க அம்மா நேரம் வந்துடுறாரு, ஐயோ இதுதான் தேத்துறதா அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு பாருங்க, ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. நீங்க அவங்களையும் புரிஞ்சுட்டு தான் செய்தியை சொல்லணும். பாருங்களேன், நான் ஒரு முறை ஒரு கிறிஸ்துமஸ்ல பேசி சொல்லும்போது சொன்னேன், இடுக்கண்களில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒரு ஆள் எஞ்சி வந்தார், எனக்கு இடுக்கனே என் சகோதரனாலனே பாஸ் வசனத்தை மாத்துங்க பாஸ் அப்படிங்காரு. அப்ப நான் சொல்லிட்டேன், நம்ம மேல அந்த சகோதரன் எப்படிலாம் சமாளிக்க வேண்டி இருக்கு. உண்மையிலேயே பிசிக்கலாவும் அது சொல்லுது, ஸ்பிரிச்சுவலாவும் சொல்லுது. பிசிக்கலா உதவுறதுக்கு தான் சகோதரன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இப்ப தம்பி தான் படையை திரட்டிட்டு வராங்கிறாரு. தம்பி இந்த எந்த படை, தம்பி படையை நோக்கி தான் அண்ணன் போயிட்டு இருக்கேன் அப்படிங்காரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனை ஒரு மனுஷன் ஒரு மனு வர்க்கம் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உறவுகளும் என்ன ஆயிடுது, செதஞ்சு போயிடுது. ஆனா மீண்டும் தேவனிடத்துல வரும் பொழுது தேவன் பரிபூர்ணமா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க மறுபடியும் இந்த உறவுகள் சீர்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நன்னேர் தினத்திலே உறவுகள் எல்லாம் சீர்படுவதாக என நான் பேசுகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த 40 ஐசாயா 49 சொல்றாரு, அவன் மறப்பாளா, அவன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. அப்படின்னா என்னன்னா, அங்கே ஒரு இது ஏன் வைக்கிறாருன்னா, சம்டைம்ஸ் அதையே உனக்கு கேரண்டியாக நான் சொல்லிட முடியாது. மறப்பாளா, அது மாதிரி தான்ப்பா ஏன் அன்பு. ஒருவேளை மறந்துட்டா நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு. எவ்வளோ கரெக்டாக ஜாக்கிரதையாக வருது பாருங்களேன். அவன் மறந்தா அவன் மறப்பாளா, மறக்க மாட்டா. அது மாதிரி தான் நானும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தான்னு வைங்களேன், நம்ம எல்லாம் வேற மாதிரி யோசித்துருவோம். மறப்பாலோ கொஸ்டின், மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. என் அன்பை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த உறவுகளே நான் வச்சேன். ஆனா இப்ப இந்த உறவே சிதைஞ்சிருக்கிறதுனால இப்ப என் அன்பை கொஸ்டின் ஆக்கிறாத, என் அன்பை வச்சு இந்த உறவெல்லாம் சரியாக்குன்ட்டார். ஆமென். இப்ப அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சிலர் பேசிப்பாங்களா, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. அதுக்கு தான் ஆண்டவர் இதை யூஸ் பண்றாரு. நான் எப்படிப்பா உன்னை மறப்பேன், உன்னை பெத்த தாய் உன்னை மறப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வைங்களேன். சிலர் மறப்பாள அப்படின்றாங்க. மறப்பாளா, இல்லை மறக்க மாட்டா, மறக்க மாட்டான். சிலருக்கு அதுலேயே ஆன்சர் மறக்க மாட்டாங்கம்மாங்க. ஏன்னா இவங்க நல்ல ஒரு தாயை தகப்பனை அவங்க பெற்றிருப்பாங்க. அப்போ அது மாதிரி தான் ஏன் அன்பு அப்படின்றார் கடவுள். மறந்துட்டாருன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன சொன்னார், மறந்தால் என்ன, நான் உன்னை மறப்பது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். அப்ப இதுதான் விஷயம் பாருங்க, நான் உன்னை மறப்பது இல்லை. ஆழமா போட்டு வச்சுக்கோங்க, நான் உன்னை மறப்பது இல்லை. கர்த்தர் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். தாவீது சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என்னங்க, தாய் தள்ளுவாளா, தாய் மறப்பாளா? சம்டைம்ஸ் அப்படி நடந்தா கூட கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் பார்த்துற, பயப்படாத, நான் உனக்கு தாயா இருப்பேன், நான் உனக்கு தகப்பனா இருப்பேன், நான் உனக்கு எல்லாமா இருப்பேங்கிறார். ஆமென். ஸோ உறவுகளுக்கு வடுவில் நின்று அதை வலுவூட்டுறார், சேர்ந்து போகாம அதை காக்கிறார். கடைசியாய் இந்த அன்னையர் தினத்துல இந்த தாய்மையை நாம் கனம் பண்ணும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். வேகமா டக்குன்னு திருப்புங்க பார்க்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5. Glory to be the living God.
உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். இவங்கெல்லாம் பணம் பண்ணுவாயாகலே போயிட்டாங்க. கடவுள் சொல்றாரு, வெறும் பணம் பண்றது மட்டும் இல்லப்பா, கனம் பண்ணு. கனம் பண்றதுக்குள்ள எல்லாமே இருக்குங்காரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. இந்த வசனத்தை ஏன் எடுத்து தெரியுமா? இதுல இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்காரு. நமக்கு ஆடட் தானே வேணும். இதுல என்ன வார்த்தை இருக்குது? நீ நன்றாய் இருப்பதற்கும். ஆக்சுவலி இது 10 கமாண்ட்மெண்ட்ல ஒரு வார்த்தை. இது தெரியுமா உங்களுக்கு? 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன? உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. ஆக்சுவலி ரூல்லாம் ஒபே பண்ணியே ஆகணும். ஆனா இந்த ரூல்ல மட்டும் பேக்கேஜ் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மட்டும் பிளெஸிங்ஸ ஆட் பண்ணிருக்குது 10 கமாண்ட்மெண்ட்லயே. இப்போ இங்க நீங்க கவனிங்க, என்ன சொல்றாரு? லாங் லைஃப் எதற்குள்ள இருக்கு தெரியுமா? உன்னுடைய வெல்பீயிங், உன்னுடைய நீ நல்லா இருக்கிறதுக்கான ரகசியம் எதுக்குள்ள இருக்கு தெரியுமா? கடவுள் சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்றதுக்குள்ள இருக்குதுங்கிறாரு. ஆமென். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் அப்படின்னு நான் நம்புறது, இவ்வளோ புத்தகங்களை படித்து பயணம் பண்ணி போதித்து நான் எனக்குள்ளாக கொண்டு வந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், வேத வசனத்தின் அடிப்படையிலையும், யாரெல்லாம் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்றாங்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். காசு காசுன்னா காசு வந்துடாது, பிசினஸ் பிசினஸ்னா பிசினஸ் வராது. எல்லாவற்றையும் தேவன் உறவுக்குள் வைத்திருக்கிறார். இது சுத்திலும் போய் சுத்திட்டு வந்து நீங்க கத்துக்கலாம். இப்ப கத்துக்கிட்டா சுத்தாமலே பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனைத்து ஆசீர்வாதங்களும் உறவுகளுக்குள்ளே இருக்கிறது. என்ன கேட்டா 80% யுவர் பிசினஸ் சக்சஸ் இட் இஸ் இன் த ரிலேஷன்ஷிப், நாட் த ப்ராடக்ட், நாட் த டெக்னிக்ஸ். அப்போ கடவுள் சொல்றாரு, உனக்கு உன்னுடைய லாங் லைஃப் நீ சமையலுக்கு யூஸ் பண்றிய அந்த எண்ணெயில் இல்லை, நீ காலையில் எழுந்து ஓடுற ஜாக்கிங்லையும் எக்ஸசைஸ்லையும் இல்லை. உனக்கு நான் தந்த தாய் தந்தையை, உனக்கு நான் தந்த உறவுகளை மதிப்பதிலே இது இருக்கிறது. ஆமென். நாட் ஜஸ்ட் பிசிக்கல் ஃபாதர் அண்ட் மதர், ஆல்சோ யூ மஸ்ட் ஹானர் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மதர். ஆமென். இன்னும் உங்கள் தாய் தகப்பன் வயது ஒத்த பெரியவர்களை மரியாதை செய்வது. நம்ம இந்த இப்போ வளர்ந்து வர்ற டைம்ல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஜெனரேஷன் ஒரு காரியத்தை ரொம்ப மிஸ் பண்றதா நான் நினைக்கிறேன். பல விஷயத்துல ஒண்ணு, கனம் பண்ணும் கலாச்சாரம். இந்த கனம் பண்றது இல்லாமலே போயிடுச்சு. ஆசிரியரை, பெற்றோரை, இதெல்லாம் வேதாகமா அது சொல்லுது. சில சொல்லுவாங்க, அது 10 கட்டளை, நாங்கள் கிருபையின் கீழ் இருக்கிறோம். கிருபையின் கீழ் இருக்குன்னா அவுத்து விட்ட மாடா? அப்படி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? கிருபையின் கீழே தான் பவுல் பிரசங்கம் பண்ணார் நம்புறீங்களா? அப்ப எபேசியர் 6:1 படிங்க. எபேசியர் 6:1 கிருபையின் கீழே இருக்குதா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்காங்க? என்ன சொன்னாரு? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது அநியாயம். அப்படி வந்திருக்கா? நியாயம் வந்திருக்கா? இது நியாயம். அதாவது கிருபன்னா பிரின்சிபிள்ஸையும் கட்டளையும் தூக்கி தூர போடுறதுக்கு பேர் இல்லைங்க. கிருபன் என்ன அர்த்தம்னா, இந்த முயற்சியிலே சாத்தியப்படாத ஒன்றை தேவனுடைய உதவியினால் சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் கிருபையாக இருக்கிறது. ஆமென். கிருபைனா கீழ்ப்படிதலே தேவையில்லை என்று சொல்வதல்ல கிருபை, கீழ்ப்படிதலை சாத்தியமாக்குவதுதான் கிருபை. ஆமென். நிறைய பேர் கிருபையின் கீழே ஒபீடியன்ஸே இல்லைன்னு நினைச்சிடறாங்க. கிருபையின் கீழே மட்டும்தான் ஒபீடியன்ஸ் பாசிபிள்.
கீழ்ப்படிதலே தேவையில்லை என்பதல்ல கிருபை, கீழ்ப்படிதலை சாத்தியப்படுத்த உதவுவதுதான் கிருபை. அப்போ நீங்க வந்து கிருபை கீழே வந்துட்டதுனால இப்போ வந்து யாரையும் நான் மதிக்க வேண்டியதில்லை. சரி பாருங்களேன், கிருபை இவங்க வேற மாதிரி கிருபையை கற்றுக்கிட்டாங்களா வேற ஏதாவது கற்றுக்கிட்டாங்களா எனக்கு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பவுல் வந்து சொல்றாரு, the essence of the law என்ன, இயேசுவே சொல்லிட்டாரு, தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, ஒன்ன போல பிறனை நேசி, முடிஞ்சு போச்சு. ஆமென். ஆனா இதை செய்யறதுக்கு உனக்கு வலிமை இருக்கா? இல்லை. அதனாலதான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்பை நமக்கு தந்து, இப்ப அன்பு உள்ளே வந்ததினால் இந்த ரெண்டையும் நிறைவேற்றுகிற ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். ஆற்றலே இல்லாமல் செய் என்று சொன்னது நியாயப்பிரமாணம், ஆற்றலை கொடுத்து செய் என்று சொல்வது கிருபை. இப்படிதான் இப்படிதான். ஆமென். பலனே இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு 2 வயசு பையனை கூப்பிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சப்ஜெக்ட் படுறான்னா என்னது சார்? இப்போ கிருபைன்னா என்ன? அந்த புத்தகத்தை தூக்கி தூர போடுறது அப்படின்னு நினைச்சிட்டாங்க நிறைய பேர். இப்போ உங்களுக்குள்ள வந்து உங்களை அழகா உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை ஆளாக்கி உங்களுக்கு எல்லா காரியத்தையும் புரிய வச்சிடுறது. ஆமென். உங்களுக்கு உதவுவது, அதை செய்ய உதவுவது, அதை செய்ய வெறும் கட்டளை மட்டும் விடப்பட்டது. ஆனால் இங்கே அதை செய்கிற இருதயத்தையும் அதை செய்கிற ஆவியையும் தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறார். கிருபையின் கீழே தான் கீழ்ப்படிதல் சாத்தியம். ஆமென். கிருபைனா ஏடா கூட நினச்சிக்காதீங்க தயவு செய்து. அப்படி ஏதாவது கிருபை ஏதாவது கேட்டீங்கன்னா இன்றே மனம் திரும்புங்கள். ஆமென். அப்போ உங்களுடைய வெல்னஸ் எதுக்குள்ள இருக்குதான்? ஹானர் பண்றதுல இருக்குதான். உங்களுடைய லாங் லைஃப் எதுக்குள்ள இருக்குதான்? கனம் பண்றதுக்குள்ள இருக்குதான். ஆமென். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ வேதாகமோ இந்த தகப்பனை மட்டும் இல்ல, தாயை என்ன பண்ண சொல்லுது? கனம் பண்ண சொல்லுது. சிலர் வந்து பாருங்க, வீடு கட்டி வச்சிருப்பாங்க, பேர் இருக்கும் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். எப்படி? வீட்டுக்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் ரேஞ்சுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ராங். வேதாகமம் அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லித்தரவே இல்லை. வேதாகமம் கனம் பண்ணுகிறதை சொல்லித்தருகிறது. ஆமென். நீ எப்படி வேணாலும் போ அப்படிங்கிறதல்ல கிருபை. கடவுளே என் மேல அன்பை காட்டி பாசத்தை காட்டி, பாசம்னா என்ன அன்புனா என்னன்னு தெரியாத எனக்கு என் இருதயத்திலே அதை விளைவித்து என்னை அப்படிப்பட்டவனாக மாற்றுகிறார். அதுதான் கிருபை. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாருங்க, ஒரு தாய் தகப்பனுக்கு நீங்க செய்கிற கணம் என்ன? முன்னாடிலாம் வந்து இப்படி காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போவாங்க, நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கிற ஒரு மேட்ரு. அது மட்டும் இல்ல, நீங்க அவங்களுக்கு கொடுக்குற கணம் என்னன்னு தெரியுமா? சொல்றாங்க, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். என்ன பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாலமோன் பாப்பாய்க்கு அப்புறம் பாலசேகர் திருக்குறளுக்கு விளக்கம் கொடு. அதாவது ஒரு பிள்ளையை ஒரு தாய் பெற்ற போதில் அவளுக்கு வரும் மகிழ்ச்சியை காட்டிலும் 4 பேருக்கு முன்னாடி அவன் வந்து சான்றோனாக, நல்லவனாக, சிறந்தவனாக அவன் பெயர் எடுக்கும் பொழுது அவளுக்கு உண்டாகும் சந்தோஷம் பெற்றதை விட அதிக சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். இதை நீங்கள் கடைபிடித்து வந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும். இயேசு வாழ்க்கையில் இது நடந்துச்சா? நடந்தது. மனிதனுக்கு எல்லாருமாய் மாற கிறிஸ்து இந்த பூமியில் கடவுள் மனு அவதாரம் எடுத்து வந்த போது இயேசு பாருங்க, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இடையில வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதுங்கிறது சிலருக்கு வந்து பழக்கமே கிடையாது, தெரியுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இப்ப நம்ம சபையில வந்து விசில் அடிக்கும் போது, சில கை தட்டும் போது, இதாகும்போது அவங்களுக்கு என்ன பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த யூத கலாச்சாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியலன்னா எந்திரிச்சுன்னு கேட்கவே செஞ்சிருவாங்க. கமாண்ட் எல்லாம் வந்து இப்போ நம்ம இங்க கேட்டுட்டே இருக்கும்போது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல போடுற மாதிரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி
புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, விவாதிப்பாங்க. அவங்க போதிக்கிற விதமே டிஃப்ரென்ஸ் ஆனது. அந்த யூத கற்றுக்கொள்கிற இது டிஃப்ரெண்ட் ஆனது. ஏதோ ஒன் வே டாக்கிங்கா இருக்காது. அது இங்க அப்படி இருக்கிறதுனால தான் பிரச்சனை. டூ வே டாக்கிங்னா 2 கேள்வி கேட்டா பிரசங்கியார்கள் மாறி போயிடுவாங்க. பாஸ் இப்பதான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குது, நீ வேற இடையில புகுந்து ஏதாவது கேட்டாதப்பா, ஆவியானோ டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அங்க அப்படி இல்லை, இடையில பூந்து ஏதாவது இது பண்ணுவாங்க. ஏசு பேசிட்டே இருக்கிறாரு, அம்மா எழுந்து நின்று கமாண்ட பதிவு பண்ணுது. அதனுடைய ஒப்பீனியன், உம்மை சுமந்த கற்பங்களும் நீர் பாலுண்ட மார்பும் பாக்கியம் உள்ளது அப்படின்ட்டு. ஆமென். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஆமென். இயேசு வாழ்க்கையில் அது நடந்தது பாருங்களேன். ஆமென். அதை விட ஒரு தாய்க்கு சந்தோஷம். இது யார் பிள்ளை? உன் பிள்ளையா? எந்த பிள்ளை? எந்த தாய் இந்த பிள்ளையை பெற்றதோ அப்படின்னு ஒரு தாய் கேட்கிறா பாருங்க. அது அவனை பெற்றெடுத்த போது இருந்ததை விட அதிக சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். அதுதான் ஒரு பிள்ளை இந்த அன்னையர் தினத்திற்கு ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கிற அற்புதமான பரிசாக இருக்கு. ஆமென். பிறந்துக்கு பாரு, வந்து சேர்ந்துருக்கு பாரு. இப்படி பேர் வாங்குறது, பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா தட் இஸ் நாட் ரைட் திங்ஸ். உங்கள் ஆவிக்குரிய பெற்றோருக்கும் அந்த மாதிரி நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ஆமென். பிரதர் உங்க டீச்சிங்ல வளர்ந்தாலா பா அப்படின்னா பெரிய சந்தோஷமாயிடும். ஞானஸ்தான தொட்டியில உன்னை முக்கும் போதும் இருந்த சந்தோஷத்தை விட இப்பொழுது அதிக சந்தோஷத்தை நான் கண்டேன். ஆமென். ஆமா. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 10:1. என்ன போட்டிருக்குது? 10:1 சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தன் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். நீங்க ஞானவானா இல்ல மூடர்களான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற பிஹெச்டி, உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி வச்சுலாம் கிடையாது. உன்னை பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தா நீ தான் புத்திசாலி, நீ தான் ஞானவான். சோன்னு மண்டையில வச்சாங்கன்னா உன் மண்டை சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா கடவுளை வார்த்தை சொல்லுது, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தன் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். உன்னை பிறக்கதோட அம்மிக்கல்ல பெற்றுக்கலான்னு அம்மாவே சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தன்னா அப்ப அது சும்மா பாருங்க, அது கரெக்டே கிடையாது. வேதவசனம் எவ்வளவு அழகா பேசுது பாருங்க. சும்மா இல்லப்பா, கனத்தோடு பெத்த வயிறு குளிர்ற மாதிரி அந்த கமாண்ட்லாம் மரியாள் கேட்கும் போது மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. யாருமா இவனுக்கு பாலை கொடுத்தா? இங்க வேற மாதிரி கொடுங்க, இவனுக்கு பாலை கொடுக்கறதுக்கு போல வேற ஏதாவது கொடுத்துருக்கலாமே. அப்படி கேட்க கூடாது. தாவீது கோலியாத்து தலைய வெட்டி வீழ்த்தி அப்படியே ஒரு தேசத்துக்கே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அவன் நடந்து போகும்போது அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. என்ன கேள்வி தெரியுமா? இவன் யாருடைய மகன்? சொல்றாங்க ஈசாய் உடைய மகன். அப்ப பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாள் கேள்வி கேட்பாங்க, இது யாருடைய மகன் யாருடைய மகள்? 2 விதமா கேட்கப்படும். போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயாவது பிடிக்கி வச்சு யார் பையன்டா நீ, அது வேற. ஆனா இன்னொரு இடத்துல மாபெரும் சபையில் நீங்க நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஆமென். அதுதான் நம்முடைய பெற்றோருக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய ஹானர், மிகப்பெரிய மரியாதையாக அது இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஃபைனலா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அன்னையர் தினத்தில் ஒரு பெண் புகழப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். குறிப்பா நீதிமொழிகள் 31 சொல்லியிருக்கிறபடி தன் வீடுகளிலே புகழ வேண்டும் அப்படின்னு போட்டு. நீதிமொழிகள் 31 கடைசி 2 அதிகாரம் அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வருது, ஒரு பெண் என்ன பண்ணும்?
அவள் பிள்ளைகள் எழும்பி அவள் என்னன்னு சொல்லணும், வாங்கி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தாயும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா அந்த ஒரு சினிமா பாட்டில் வருது பாருங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் அன்னை வளப்பெண்ணிலே. ஓ, அன்னை வளப்பெண்ணிலே சொல்றாங்க பாருங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலண்ட். ஒரு மதர் வந்து ஒரு ரியல் இம்பாக்ட உருவாக்கணும். சும்மா சோத்தை மட்டும் கொடுத்தே வளர்க்கக்கூடாது. அவனுக்குள்ள கர்த்தரை குறித்த அறிவு, தரிசனங்கள், சரியான காரியங்களை வளர்க்கணும். அதனாலதான் மோசேயினுடைய பெற்றோர் அவர் அடிமை சந்ததியில் வாழ்ந்த போது கூட அவனுக்குள்ளே சிலதை ஊட்டி வளர்த்ததுனால அந்த விசுவாசம் உள்ள தாயின் சந்ததி அந்த தேசத்தை விடுவிக்கும் ஒரு தலைவனாகவே மோசே உருவாயிட்டான். ஆமே, நீங்க பிள்ளை வளர்க்கும் போது நீங்க என்ன நினைக்கணும்னா ஒரு தலைவரை வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கணும். ஆமே, என் வீட்டில் ஒரு 4-5 தெரியுத, இது யாரு? இது பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, அப்துல் கலாம், ஐன்ஸ்டீன், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்க கூட இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமென். தெரியுமா, ஒரு காலத்துல தன் பிள்ளைய வளர்க்கும் போதெல்லாம் இவங்க தான் நாளைக்கு பெரிய ஆளா வர்றாங்கன்ட்டு தெரியல, வளர்த்துருக்காங்க. கடைசியில பார்த்தா நம் பேரை வாங்கி கொடுக்குற பிள்ளை மாதிரி என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. அப்போ ஒரு 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 மதருடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமான பொறுப்பு. வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தீமோத்தேயுங்கிற ஒரு பெரிய தலைவன் வருவதற்கு அவனுடைய பாட்டி, அவனுடைய தாய் 2 பேரும் தான் காரணமா இருந்திருக்கிறார்கள். ஆமென். அங்க போ, சிறு வயதிலிருந்து வேத எழுத்துக்களை நீ நன்றாய் அழிந்திருக்கிறாய் என்று பவுல் சொல்லுகிறான். அப்ப சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டியும் அந்த அம்மாவும் இவனுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காங்க. என்னத்தை? கர்த்தரை குறித்த அறிவு. அதனாலதான் பவுலுக்கு அப்புறம் மிகப்பெரிய தலைவனாக தீமோத்தேயு வருகிறான். ஆமென். ஒரு இந்த அன்னைய தினத்துல உங்களை பாராட்டுறது போற்றுறது மட்டும் இல்ல, உங்களுக்கு சில கடமைகள், சில பொறுப்புகள் இருக்கிறது. இதையும் என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்க, அப்போ ஒரு 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 நல்ல தலைவனை ஒரு தாய் உருவாக்குகிறார், நல்ல தலைமுறையை ஒரு தாய் என்ன பண்றா, உருவாக்குகிறாள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாதிரி பாருங்க, ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல சில காரியத்தை நம்ம கரெக்ட் பண்ணி அதெல்லாம் போட்டு வளர்க்கலன்னா வேற மாதிரி போயிடும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை அவன் விடா இருப்பான். நீங்க ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பெண்ணா, ஒரு மாடலா இருந்தாதான் அந்த பிள்ளை அதை என்ன பண்ணும், பின்பற்றும். நீ சீரியலை பார்த்துட்டு நீ போய் பைபிள் படினா படிக்காது. வா நம்ம 2 பேரும் படிப்போம், நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், நீயும் கர்த்தரை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு நீங்க ஊட்டினீங்கன்னா அவர்கள் அவ்விதமாக எழும்புவார்கள். ஆமென். ஸோ சில அற்புதமான பொறுப்புகள் இருக்கிறது. சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரா, பெரிய விஞ்ஞானியா யார் வந்தா அப்படின்னு பார்த்தா இந்த தாமஸ் எடிசன் என்பவர் அவர் வந்தார். அவர் பள்ளி படிப்பில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் அவருக்கான அந்த புரிந்து கொள்ளுதல் மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டுக்கு. என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க, முடியல. உடனே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விட்டாங்க, உன் பையனுக்கு எரும மாட்டு தலை தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒன்றும் எங்களால் சொல்ல முடியலன்ட்டு எழுதி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த சின்ன பையன் கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். கொடுத்து இந்த அம்மா படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு பத்திரமா அதை ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இவன் கேட்டிருக்கான், என்னம்மா அப்படின்ட்டு. தம்பி நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஏம்மா, ஏன் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சின்ன பையன் கேட்குறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன்னா தம்பி உன் லெவலுக்கு அவங்களால சொல்லித்தர முடியாதான், அந்த அளவுக்கு யாரும் அவங்க விவரமாக இல்லை. அதனால நாளையிலிருந்து நானே அம்மாவே உனக்கு யாராக இருக்க போகிறேன், ஆசிரியராக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தன் பிள்ளைக்கினுடைய அந்த பலவீனமான பக்கங்களை மறைத்து, நீ என்ன எழுதியிருக்காங்கன்னா நீ மகா பெரிய புத்திசாலியாம், அதனால அந்த ஸ்கூல்ல நீ படிக்க முடியாதுன்னு சொல்லி ஊட்டி 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 நம்பிக்கை வளர்த்தா கடைசியில் பாருங்க உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானியாக சொல்லுகிற அளவிற்கு அந்த தாயின் வளர்ப்பு தான் அந்த எடிசன் அவ்வளவு தூரம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆமே, நீ நினைச்சிக்க கூடாது ராக்கெட் விட்டாதான் பெரிய சாதனைன்னு நினைச்சுக்காதீங்க. ராக்கெட் விடுறவனையே நீங்க தான் உருவாக்குறீங்க.
அப்போ மிகப்பெரிய சாதனை வீடுகளுக்குள்ளே தான் நடக்கிறது. ஆமென். ஸோ நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். 1 தீமோத்தேயு 5:4 சொல்லியிருக்கிறது, பெற்றோர்கள் நமக்கு செய்த கடமை தக்கதாய் மீண்டும் நாமும் அவர்களுக்கு அதை திருப்பி செலுத்த நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. கருவுற்றால்தான் அன்னை என்று அல்ல, கருணை உற்றாலும் நீங்கள் அன்னைதான். பிள்ளையை பெற்றெடுப்பது மட்டும் தாய்மை அல்ல, ஒரு கனவை, ஒரு சமூகத்தை, ஒரு சிறந்த காரியங்களை எல்லாம் பிறப்பிப்பவள் அனைவருமே அன்னையாகத்தான் கருதப்படுகிறாள். ஒரு ஆண்மையும் ஒரு பெண்மையும் இணையும் போது ஒரு பெண்மைக்குள் உருவாகிற தன்மைதான் தாய்மையாக இருக்கிறது. ஆனால் பெற்றெடுக்கும் போது மட்டுமே நீங்கள் தாய்மை உள்ளவர்களாய் அல்ல, பல காரியங்களை உங்களால் பெற்றெடுக்க தன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆபிரகாமுக்கும் தேவன் சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு தாயாய் இருப்பாய். எஸ், கர்த்தர் அப்படிதான் அழைக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற கிருபைகளை பலனை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்க. எந்த வேத பகுதிகள் உங்க வாழ்க்கையில உங்களோடு கிரியை செய்ததோ அதை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நினைப்பூட்டி அவரை நோக்கி பாருங்க. அப்பா, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஒருவேளை தாய் இல்லாமல் காயப்பட்டவர்களா நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனே உங்களுக்கு ஒரு அன்னையாய் ஒரு தாயாய் உங்களுக்கு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அநேக ஜாதிகளுக்கு தாயாக மாற்றுவார். பெற்றெடுக்கிற பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு சிறந்த அன்னையாய் இருப்பதற்கு தேவையான சத்துவத்தை, ஞானங்களை அவர் உங்களுக்கு தருவார். இப்பொழுதே நான் அந்த கிருபைகளை பேசுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்களுக்குள் கொண்டு வருகிற அற்புதமான நம்பிக்கைகளுக்காகவும் சிந்தனைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. என் பரமபிதா போடுகிற வித்துக்காக, விதைக்காக நன்றி. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறான் என்று எழுதியிருக்கிறது. எஸ் லார்ட். பிள்ளைகளாய் நாங்கள் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நேரத்தில் உணர்கிறோம். எதெல்லாம் சிறந்ததோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதை சாப்பிடுற ஒரு தன்மையை தான் அநேக தாய்மார்கள் அன்னையர்கள் உடையவர்களாக இருக்கிறார். என் பிள்ளை நல்லா சாப்பிட்றோம். ஆண்டவரே, எங்க மேல அன்பை காட்டுற இந்த பெற்றோருக்கு நாங்கள் பதில் நன்மைகளை செய்கிற, கனம் பண்ணுகிற ஒரு இருதயம் உடையவர்களாய் வாழும் ஒரு சந்ததி எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உறவுகள் அற்று போகாமல், உறவுகளை குறித்த நம்பிக்கை இழப்பிலே மக்கள் போகாமல், எல்லா உறவுகளுக்கும் இடையிலையும் நீங்க ஒரு மருந்தா வந்து நின்று சுகப்படுத்தி எல்லா உறவுகளையும் மீண்டும் புதுப்பித்து எழுப்பும்படிக்கா ஜெபிக்கிறோம். அநேகரை எழுப்பும் தெபராள்கள் இந்த நாளில எழும்பும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். பாராக்கை எழுப்புகிற, ஓ பாராவுக்கு தைரியம் சொல்லுகிற, நீ போ, கர்த்தர் முன்னாடி போறார், தேசத்தையே அவன் கையில கொடுப்பார் என்று சொல்லுகிற தெபராள்கள் எழும்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. பாட்டுகளை பாடி உற்சாகப்படுத்தி ஒரு தலைமுறையே தெபரால் எழுப்பினது போல. எஸ் லார்ட். Not just physical mother, Lord, also spiritual mother. அநேக ஆவிக்குரிய பாராக்குகளை எழுப்புகிற தாயார்கள் இந்த நாளில் எழும்பும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். ஏற்கனவே அநேக தெபராள்களை தாயாக எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக, தாயார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இன்னுமாய் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வேரூன்றி வளர்ந்து பெருக தேவன் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Amen. எத்தனை சந்தோஷம். Are you happy? Are you blessed? Amen. கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Father. Thank you so much. Amen. தேவனுக்கு என்று நாம் கொடுக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நேரில் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். எல்லாமே அவருடைய தன்மைன்னு சொன்னேன். தாய்மை அவருடைய தன்மை, கொடுப்பதும் அவருடைய தன்மை தான்.
அதனால தான் நம்மளை அப்படி வச்சிருக்கிறாரு, நம்மளையும் கொடுக்க சொல்றாரு. ஏன் பிச்சைக்கார தன்மையில வளராத, ஏன் தன்மையில வளருங்கிறாரு. ஆமென். ஆமா, அதுதான் அவருடைய தன்மை. அதனால அவரை கனம் பண்ணும்படியா நாம் கொடுக்கிறோம். ஆமென். நமக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற தேவனை கனம் பண்ணும்படியாய் கொடுக்கிறோம். ஆன்லைன்ல நீங்க கூகுள் பே ஆர் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் பே எது மூலமாகவும் நீங்க பே பண்ணலாம். நீங்க பே பண்ண விவரத்தை நீங்கள் எங்களுக்கு அந்த ஸ்கிரீன் ஷாட் எடுத்து நீங்க அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஆலயத்தின் கட்டுமானங்களுக்காக விதைக்கலாம். பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் பிள்ளைகளுக்கு, அதுக்காக நீங்கள் சோ பண்ணலாம். வார்த்தையை கனம் பண்ணும்படி நீங்கள் விதைக்கலாம். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளையில் போய் கனம் பண்ணும்படியாய், வார்த்தையை கனம் பண்ணும்படியாய் விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மால தான் நாங்கள் பிழைக்கிறோம் சுவாமி. நான் என் பிதாவினால் பிழைப்பது போல என்று சொன்னீரே, அது போல நாங்கள் உம்மாலை பிழைக்கிறோம். எங்கள் ஊற்று நீங்க, நாங்கள் வத்தவே மாட்டோம். எங்கள் ஊற்று எங்கள் கம்பெனி கிடையாது, நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது. அதெல்லாம் ஒரு வழி தான். நீர் சொல்லியிருக்கிறீர், நாங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்போம். அதுவும் மகா வறட்சியான காலத்தில் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை உறுதிப்படுத்தியிருக்கீங்க சுவாமி. எங்கள் ஊழியங்களில், எங்கள் வாழ்க்கைகளில், எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறீர். இன்னும் ஆழமாய் ஜனங்கள் அதில் பெருகும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் நீரே. ஆகையால் அந்த பலன் உருவாகட்டும், அந்த அபிஷேகம் பெருகட்டும். இன்னும் தொழில் உலகங்களிலே, பொருளாதார உலகங்களிலே உடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்கட்டும் என்று மனதார அவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஸோ அந்த நாளில் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபாதர் மதர் இருப்பாங்கன்னா, யூ கேன் கோ அண்ட் ஹானர் தெம். அவங்களுக்கு ஏதாவது ஹானர் பண்ணலாம். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மதர் ஃபாதர்ஸ் இருப்பாங்கன்னா அவங்கள ஹானர் பண்ணலாம். இட்ஸ் வண்டர்ஃபுல் டே. ஹாப்பி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்களை மீண்டுமாய் சொல்லிக் கொள்கிறோம். ஆமென்.